ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, குரு சீடர் என்ற தலைப்பின் கீழ் உள்ள தொடர் சிந்தனையில் இன்று கௌதமர் என்ற ஆசிரியரையும் அவருடைய மாணாக்கர் சத்யகாமா ஜாபாலா என்பவரையும் சிந்திக்க அருள் கூடியுள்ளது. நன்றி பாராட்டி சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இன்றைய பிரேயர் சாங் ஆல்சோ இஸ் ஆன் குரு. ஞான சூரியன் உனது வதனமாம், ஞான துந்துபி உனது நயனமாம், ஒன்று சேர பெரும் விந்தையானவா போற்றி, குருவே போற்றி. வரமளித்திடும் உனது பாதமே போற்றி, குருவே போற்றி. குரு பகவானே சரணம், கோடி நலம் அருளும் பார்வையின் நீதா பதம் சரணம், இதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகாம், ஆடும் ஞானகாரகாம், வேதம் கண்ட ஈஸ்வராம், யாழன் என்னும் மன்னவாம், தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவநாதாம், குருவே சரணம், உந்தன் குருவடி சரணம். ஐயனே என்றும் நீ தானே அறிவின் கிரகணம், குருவே சரணம், உந்தன் குருவடி சரணம். ஐயனே என்றும் நீ தானே அறிவின் கிரகணம், குரு பகவானே சரணம், கோடி நலம் அருளும் பார்வையில் சரணம். கரமிருக்கும் ஓர் கமண்டலம், கருணை என்பதோ அதில் ஜலம், கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன் தானே, அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே. கரமிருக்கும் ஓர் கமண்டலம், கருணை என்பதோ அதில் ஜலம், கணக்கேதும் இல்லாமல் நீ கற்பவன் தானே, அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே. திருமுக பார்வை சிறிதே சேர்த்து எங்கள் மனதில் ஊற்று, கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. திருமுக பார்வை சிறிதே சேர்த்து தெருவினை எங்கள் மனதில் ஊற்று, கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. வில்லும் மீனும் ஆளும் அரசே வாட்டில் நின்றிட வேண்டினோம், வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம். வில்லும் மீனும் ஆளும் அரசே வாட்டில் நின்றிட வேண்டினோம், வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம். பிரகஸ்பதியே சுடர்நிதியே, ஜாதகம் எங்கிலும் சாதகமாகிட வேணும் குருவேவாம், குருவே சரணம், என்றும் திருவடி சரணம். ஐயனே என்றும் நீதானே அறிவின் கிரகணம், குருவே சரணம், என்றும் குருவடி சரணம். ஐயனே என்றும் நீதானே அறிவின் கிரகணம், குரு பகவானே சரணம், கோடி நலம் அருளும் பார்வையின் நீதா பதம் சரணம், இதம் சரணம். தவ விளக்கமே தரும் கரம், தண்டமேந்திடும் இடப்புறம், எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே. இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே. தவ விளக்கமே தரும் கரம், கண்டமேந்திடும் இடம்புறம்,
எமக்காக தவமுகம் காட்டும் குரு பகவானே, இங்கே எமக்காக அறிவொளி ஏற்றும் ஜபநிலையானே, அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அருவினை காட்டும் தரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதனே எம்மை அணைக்க வேணும். அபயமாய் தோன்றும் வரமாய் உந்தன் அறிவினை காட்டும் தரமே கொண்டு ஆங்கீரசனின் சுதமே என்னை அணைக்க வேண்டும். உபதேசங்கள் நிகழும் இடத்தில் உறையும் பீதாம்பரநாதாம், உன்னை நினைந்து வலமாய் வந்தோம் உறுதுணை செய்வாய் சந்தானாம். உபதேசங்கள் நிகழும் இடத்தில் உறையும் பீதாம்பரநாதாம், உன்னை நினைந்து வலமாய் வந்தோம் உறுதுணை செய்வாய் சந்தானாம். குருபலமே தர வருவாய் கோளில் நின்று கோலம் காணும் எங்கள் குருதேவா, குருவே சரணம் உந்தன் குருவடி சரணம். ஐயனே என்றும் நீதானே அறிவின் கிரகணம், குருவே சரணம் உந்தன் குருவடி சரணம். ஐயனே என்றும் நீதானே அறிவின் கிரகணம், குரு பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் நீதா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகாம் ஆடும் ஞானகாரகாம், வேதம் கண்ட ஈஸ்வராம் வியாழன் என்னும் மன்னவாம், தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாதாம். குருவே சரணம் உங்கள் திருவடி சரணம். ஐயனே என்றும் தானே அறிவின் கிரகணம், குருவே சரணம் உங்கள் திருவடி சரணம். ஐயனே என்றும் தானே அறிவின் கிரகணம், குரு பகவானே சரணம். நன்றி சார். நன்றி நன்றி. சரியான முறையில குருவுக்கு சரணடைவதற்கு சொல்லிக் கொடுத்துள்ளீர்கள். நன்றி. கௌதமர், சத்யகாமா, ஜபாலா இவர்களுடைய கதை வருகின்ற நூல் ஒரு உபனிஷத். உபனிஷத்துனா என்ன அப்படின்னா, உப நீ சத்துன்னு மூணா பிரிக்கலாம். அது உபனிஷத். உபன்னா பக்கம், குருவனுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பயபக்தியுடன் அவர் சொல்வதை கேட்பது உப. நீன்னா கேட்டவைகளை ஐயம் நீங்கி குற்றத்தை நீக்கி அவர் அதனுடைய உட்கருத்தை உள்வாங்கிக் கொள்வது. உப நீ சத். சத்துன்னா அந்த அந்த அருகில் இருந்து அவற்றை கேட்டு உள்வாங்கியதனால், அந்த உபதேசங்களை கேட்பதனாலே அந்த அந்த சீடனுக்கு அஞ்ஞானம் அழிவதும் பிரம்மத்தினுடைய ஞானத்தை பெறுவதும் சத். அப்ப உபனிஷத் என்று பெயர். இந்த உபனிஷத்துக்கள் வேதத்தினுடைய அந்தங்கள். வேதத்தினுடைய அந்தங்கள்னா வேதம் முடிவாக நம்ம எங்கே இழுத்து செல்கின்றது என்றால் இது உபனிஷத்துக்களை காட்டி நிற்கின்றது. நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் இருந்தாலும் ஒரு 10 உபனிஷத்துக்கள் ஆதிசங்கர் உரை எழுதிய காரணத்தினாலே மிக சிறப்பாக போற்றப்படுகின்றவை. ஈசா வாசிய உபனிஷத், கேன உபனிஷத், கடோ உபனிஷத், பிரச்சன உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், ஐத்திரேய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், பிரகதாரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு எல்லாம் பாப்புலர் உபனிஷத். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது தான் இதை தொகுத்தவர் உத்தாலக்க ஆருணி முனிவர். இந்த உபனிஷத்தில்தான் இந்த கௌதமர், சத்யகாமா, ஜாபாலா கதை வருகின்றது. இந்த ஒவ்வொரு உபனிஷத்துக்களும் மகா வாக்கியம் என்று சொல்லப்படுபவை வருகின்றன. அதாவது
ஒரு 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 புல்லட் பாயிண்ட் வச்சுங்களேன். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம் தான் தத்துவமசி. தத்துவம் அசி. அது எப்படி படிக்கணும்னா, துவம் தத் அசின்னு படிச்சா ஈஸியா புரியும். துவம்னா நீ, தத்துன்னா அது, அசின்னா இருக்கின்றாய். நீ அதுவாக இருக்கின்றாய். இப்ப நீனா யாரு? ஜீவாத்மா. அதுவானா பரமாத்மாவாக இருக்கின்றாய். நீதான் பரமாத்மாவாக இருக்கின்றாய். அப்படின்னா நாம் எல்லாம் இந்த பரமாத்மாவை தேடி எங்கெங்கோ போகின்ற போது இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நீதான் பரமாத்மாவாக இருக்கின்றாய். துவம் தத் அசிங்கிறதுனால அந்த பரமாத்மாவை உன்னுள்ளே தேடு என்பதுதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள். சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம். இந்த உபனிஷத்திலே வருகின்ற கதை தான் கௌதமர் சத்யகாமா ஜாபால கதை. இந்த கதை படித்தால் யாருமே பாதிக்கப்படாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு 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 ஸ்டோரி. இப்ப இந்த இந்த கதையை பற்றிய சிறப்பு அம்சங்களை நான் சொல்ல போவதில்லை. என்ன கதையை கேட்க கேட்க உங்களுக்கே அது அது இது இந்த கதை எதை நோக்கி செல்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஜாபாலா என்பவர் ஒரு பணிப்பெண். சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். ஆதரவற்ற அனாதை. பல வீடுகளுக்கு சென்று பணி செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். கோயில்களுக்கு சென்று பணி செய்வது, சமூக நிலையங்களுக்கு சென்று பணி செய்வது, அங்கங்கே ஆசிரமங்களிலே பணி செய்வது, வீடுகளிலே பணி செய்வது, இப்படி எங்கு வேலை கொடுக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று வேலை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பிச்சை எடுக்கலன்னு வச்சுங்களேன். அந்த அந்த அளவுக்கு பாவற்றி. ஒரே மகன், கணவன் கிடையாது. வேலைக்கு செல்கின்ற வீடுகளுக்கெல்லாம் இந்த மகனையும் அழைத்து செல்வாள். அவன் ரொம்ப சாது. அம்மா எது சொன்னாலும் அப்படியே செய்கின்றவன். இதை தொடாதே, இங்கே அமர் என்று சிறிய குழந்தையாக இருந்த பொழுதே சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்றால் அப்படியே அந்த வீட்டிலே அவன் அமர்ந்திருப்பான், எதையும் தொடாமல். அதனாலே அந்த வீட்டில் இருக்கின்றவர்களும் இந்த ஜாபாரி தன்னுடைய குழந்தையுடன் வருகின்றாரே என்று பொருட்படுத்த மாட்டார்கள். இப்படியே வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஜாபாலிக்கும் வயது ஆகிக் கொண்டு 5, 6 என்று வயது நிரம்பிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவள் தாய் எங்கு வேலைக்கு செல்கின்றாளோ அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் எல்லாம் வெளியே செல்கின்றதை பார்த்து இந்த சிறுவனும் அவர்கள் பின்னே செல்கின்றான். அங்கே நதிக்கரையிலே கௌதமர் என்ற முனிவர் ஒரு ஆசிரமம் வைத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கின்றார். இவரும் ஒரு பெரிய கதை தான். ஹரித்ரமன்ங்கிற முனிவருடைய மகன் இந்த கௌதமர். பின்னாலே நின்று கொண்டு நம்முடைய சிறுவன் பார்க்கின்றான். எல்லோரும் புதிதாக சேருகின்றவர்கள் எல்லோரும் மர சுள்ளிகளை கொண்டு வந்து காட்டிலே பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து ஆசிரியருடைய காலடியிலே வைத்து வணங்கி நிற்க, ஆசிரியரும் அவர்களை ஏதோ கேட்டு தன்னுடைய ஆசிரமத்திலே சேர்த்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியை கவனிக்கின்றார். இந்த சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி கொண்டு வருவது என்பது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர். அந்த கட்டை போல் பலனில்லாமல் அறியாமையிலே நான் இருக்கின்றேன். உங்களுடைய ஞானம் என்ற தீயினாலே இந்த கட்டையை கொளுத்தி எனக்கு அறிவை புகட்டுங்கள் என்பது அதனுடைய உட்கருத்து. அக்காலத்திலே அட்மிஷன் ப்ராசஸ் இப்ப சொல்றோம்ல, கம்ப்யூட்டர்ல அப்ளை பண்றோம்ல, அப்ப இந்த சுள்ளிக்கட்டைகளை கொண்டு வந்து ஆசிரியரிடம் சமர்ப்பித்தால் ஆசிரியர் அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பள்ளியிலே அட்மிஷன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதை பார்த்தான். அடுத்த நாள் எல்லோரும் சென்ற பிறகு நம்முடைய சிறுவன் காட்டிற்கு சென்று சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி கொண்டு வந்து இந்த கௌதமர் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு திண்ணைக்கு சென்று அவருடைய காலடியிலே வைத்து அமைதியாக நின்று கொண்டிருந்தார். முனிவரும் அவனை பார்த்துவிட்டு, எதற்காக நீ இங்கு வந்திருக்கின்றாய் என்று கேட்க, ஐயா, தங்களிடம் பாடம் படிக்க வந்திருக்கின்றேன்.
அப்படியா, பாடம் படிக்கலாமா, நான் படிப்பதற்கே வந்திருக்கின்றேன், படிக்கலாமா, என்னை சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்டால், ஓ நன்றாக சேர்த்துக் கொள்வேன், உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதி, உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதி வேண்டும், உன்னுடைய தந்தையினுடைய பெயர் என்ன என்று கேட்டார். விழித்து நின்றான் நம்முடைய சிறுவன். தந்தையின் பெயர் அவனுக்கு தெரியவில்லை. ஐயா, எனக்கு தெரியவில்லை, ஏதோ நானும் என்னுடைய தாயிடம் இதுவரை கேட்காமல் இருந்து விட்டேன். அப்படியானால் இன்று சென்று உன் தாயிடம் உன் தந்தையினுடைய பெயரை கேட்டு நாளை வா என்று அனுப்புகின்றார் கௌதமர். வேகமாக ஓடி வருகின்றான் தன் தாயை பார்ப்பதற்கு. தாய்க்கு சிறிது நாட்களாக மனதிலே ஒரு 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 தயக்கமும் ஒரு ஒரு உண்டாகி ஒரு 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 அழுத்தமான மனநிலை வளர்ந்து கொண்டிருந்தது. வேகமாக வந்த பையன் தன்னை வணங்கி, அம்மா உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று சொல்ல, என்ன என்று தாய் கேட்க, தாய் was almost understanding what could be his words. அம்மா, இவ்வாறு நான் ஆசிரமத்திற்கு சென்று கௌதம முனிவரிடம் படிப்பதற்கு என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், அவர் என்னை சேர்த்துக் கொள்வதாகவும் தந்தையினுடைய பெயர் என்ன என்று கேட்டுவா என்றும் சொன்னதாக சொன்னார். இந்த நிலைக்குத்தான் அவள் இரவெல்லாம் தூங்காமல் பயந்து கொண்டிருந்தாள். எப்படியும் இந்த கேள்வி தன்னை நோக்கி எழும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய சிறுவன் இத்தனை வயதிலேயே இந்த கேள்வியை கேட்டு விடுவான் என்று அவளுக்கு தோணவில்லை. நெடுநேரம் யோசித்தாள். பின்பு தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, நான் சொல்வதை மிக கவனமாக மனதிலே வைத்துக்கொள். எப்பொழுதும் உண்மையை சொல். உண்மையை சொல்வதனால் வெட்கப்படுவதற்கோ தீமை வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கோ நாம் தயாராக இருக்க வேண்டும். உண்மையை விட பெருமை வாய்ந்தது, வாழ்க்கையிலே முக்கியமானது ஏதொன்றும் இல்லை. நீ இதை மனதிலே வைத்துக்கொள் என்று முதலில் சொன்னார். தாய் எதற்கு எவ்வளவு பெரிய பீடிகை போடுகின்றாள் என்று தெரியாமல் தன் தாயிடம் உறுதிமொழி கொடுக்கின்றான். தாயே, எக்காரணத்தை கொண்டும் உண்மைக்கு மாறாக நான் எதுவும் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றான். தாயும் அமைதியாக தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, எனக்கும் உன்னுடைய தந்தையினுடைய பெயர் தெரியாது என்று சொன்னார். அதனால் பரவாயில்லை, என்ன நடந்தது என்பதை சொல்கின்றேன் என்று சொல்லி தான் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்கள் கொடுக்கின்ற வேலையை செய்து உணவும் பொருளும் வாங்கி வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த பொழுது பல ஆண்களுடைய இச்சைகளுக்கு ஆளாகி அவருடன் தங்க நேரிட்டது. இரவு அவருடன் கழிக்க நேரிட்டது. அச்சமயத்திலே அக்காரணத்தினாலே தான் நீ பிறந்தாய். அதனால்தான் எனக்கு எந்த தந்தைக்கு நீ பிறந்தாய் என்று எனக்கு அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை தெரியவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, நீ பிறந்த பிறகு நான் எந்த தீமையும் செய்யவில்லை. உன்னுடன் இருந்து கொண்டு எங்கெல்லாம் உன்னை கவனமாக ஒழுக்கத்துடன் பாதுகாத்து வளர்க்க முடியுமோ அந்த இடத்தில் மாத்திரம்தான் அதற்கப்புறம் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஜாபாலி. இன்றைக்கு உனக்கு நான் ஒரு பெயர் வைக்கின்றேன். உன்னுடைய பெயர் இன்றிலிருந்து சத்தியகாமா. சத்தியகாமா என்றால், காமா என்றால் விருப்பம், சத்தியம் என்றால் உண்மை. நீ உண்மையை விரும்புகின்றவன், உண்மையே நீ நேசிக்கின்றவன், உண்மையே நாடுகின்றவன் என்ற பொருளிலே நீ சத்தியகாமா என்று நீ அழைக்கப்படுவாய். வேடவர்களுடைய குலத்திலே பெண்ணுக்குத்தான் அந்த குலத்தினுடைய பெயர் வருகின்றது. பெண்ணை வைத்துத்தான் அந்த குலம் அழைக்கப்படுகின்றது. நான் வேடர் குலத்திலே பிறந்ததாக அறிகின்றேன். அதனாலே நம்முடைய குலத்திற்கு பெயர் ஜாபாலா, என்னுடைய பெயர் ஜாபாலா என்பதனாலே, எனவே
உன்னுடைய முழு பெயர் இன்றிலிருந்து சத்யகாமா ஜாபாலா ஆகும். முனிவரிடம் சென்று நீ உன்னுடைய குலம் எது என்று கேட்டால், எனக்கு தெரியாது, என்னுடைய தாயின் பெயர் ஜாபாலா, அந்த தாயினுடைய பெயரிலே அந்த குலம் ஜாபாலா குலம் இருக்கின்றது, அந்த குலத்தினுடைய பெயரை நான் வைத்துக்கொண்டு, என் தாயின் பெயரை வைத்துக்கொண்டு என்னுடைய பெயர் சத்யகாமா ஜாபாலா என்று சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார். மகன் வேகமாக ஓடுகின்றான். முனிவர் முன்னாலே நிற்கின்றான். தந்தையின் பெயரை கேட்டு வந்தாயா என்று முனிவர் கேட்கின்றார். கேட்டேன், ஆனால் தந்தையனுடைய பெயர் என்னுடைய தாய்க்கும் தெரியவில்லை என்று சொன்னாள். ஆனால் உங்களிடம் இதை சொல்ல சொன்னாள் என்று சொல்லி அப்படியே அந்த தன்னுடைய தாய் சொன்னதை, தான் வேலைக்கு சேர்ந்ததையும், பல பேருடன் பழக நேரிட்டதையும், அதனால் சத்யகாமா ஜாபாலி பிறந்ததையும், தன்னுடைய குலப்பெயர் இனிமேல் தன் தாயின் பெயரால் அழைக்கப்படும் என்பதையும், தனக்கு சத்யகாமா என்று அவள் பெயர் வைத்ததையும் சொல்ல சொன்னாள் உங்களிடம் என்று தயக்கத்துடன் அந்த மகன் அந்த முனிவரிடம் சொன்னார். முனிவருக்கு அப்படியே ஆச்சரியம். அவனை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டார். உண்மையின் மேல் உனக்கு இருக்கின்ற பற்றும், கல்வியின் மேல், கல்வியை கற்பதற்கு உனக்கு இருக்கின்ற ஆர்வத்தையும் கண்டு நான் மிகவும் மெச்சுகின்றேன். நீ சென்று காட்டிலே சென்று மர சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து சமர்ப்பித்து நீ இப்பொழுதே நம்முடைய ஆசிரமத்திலே மாணவனாக சேர்ந்து கொள் என்று முனிவர் சொன்னார். அப்படியே அவனும் வந்து சேர்ந்தான். அந்த மாணவனிடம் மேலும் சொன்னார், ஏன் உன்னை சேர்த்துக் கொள்கின்றேன் என்பதற்கு கல்வியின் மேல் இருக்கின்ற ஆர்வமும் உன்னுடைய நல்ல பண்பும் ஒரு காரணமாக இருந்தாலும், உன்னுடைய தாயினுடைய தைரியமும் நம்பிக்கையும் அவளுடைய மறைக்காமல் சொல்கின்ற உண்மையையும் கண்டு நான் அவளை பெரிதும் மதிக்கின்றேன். ஒருவனுடைய பண்பை காட்டுவது அவன் பிறந்த குலத்தினால் அல்ல, அவன் படித்த நூல்களினால் தான் ஒருவனுடைய பண்பு வெளிப்படுகின்றது. நற்பண்புகள் ஒரு மனிதனுடைய விருப்பத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்றனவே ஒழிய அவனுடைய பிறப்பினுடைய அடிப்படையிலே நற்பண்புகள் அமையவில்லை. அதனாலே உன்னுடைய விருப்பம் கல்வியினால் இருப்பதனாலும், உன்னுடைய தாய் உண்மையை நம்புவதனாலும் உன்னை நான் சேர்த்துக் கொள்கின்றேன் சேர்த்துக்கொள்ள முடிவு செய்து விட்டேன் என்றார். இதிலே நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தான் உண்மை பேச வேண்டும் என்று அவள் நினைத்தது மிக பாராட்டுக்குரியது. இது நாள் வரை அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் தெரியவும் இல்லை இவன் யாருடைய மகன் என்று. தந்தை பெயர் தெரியாத மகன் என்பது தெரியவில்லை. இப்படியே அவள் காலத்தை போக்கி இருக்கலாம். ஒரு பெயரை சொல்லி இவர்தான் உன்னுடைய தந்தை என்று அன்றைய பிரச்சனையை தீர்த்து அவனுக்கு அந்த ஆசிரமத்திலே அட்மிஷனையும் வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் உண்மையைத்தான் சொல்வேன் என்று சொல்லி ஒரு மகனிடம் எந்த தாய் இப்படி சொல்ல தயங்குவாளோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த தாய் சொன்னார். அது அவளை பொறுத்தவரை சிறப்புடையதுதான். பட் in the process she has put his son in great risk. ஒரு ரிஜெக்ஷன், சமுதாயத்திலே ஒரு ஏளனம், ஒரு ரிடிகூல், எல்லாவற்றுக்கும் ஒரு காரணமாக தன்னுடைய மகனை இப்பொழுது அவள் ஆக்கிவிட்டாள். அந்த குருமாராக இருக்கட்டும், அந்த பள்ளியிலே படிக்கின்றவர்களாக இருக்கட்டும், இவனை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். இல்லை, தந்தை பெயர் தெரியாமல் தகாத உறவிலே பிறந்த இந்த மகனை இவனை நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சூனியமாக இருக்கும். அவன் ஆர்வத்துடன் கற்க நினைத்ததெல்லாம் வாழ்க்கை பூரா கற்க முடியாமல் போயிருக்கும்.
That risk is no risk before adhering to the principles of truth என்று அந்த ஜாபாலை நினைத்தால், தன் மகனிடம் சொன்னால், மகன் புரிந்தும் புரியாத நிலையில் கூட அந்த உண்மையை அப்படியே சொல்லி, தனக்கு எந்த அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, கல்வி கற்பதற்காக நான் உண்மையை மறைக்க மாட்டேன் என்று கூறி நின்றான் அந்த சத்யகாமா ஜாபாலி அந்த முனிவரின் முன்னால். தன் மகனை பிற்காலத்தில் வெறுக்கவும் செய்யலாம், இந்த உண்மை எல்லோருக்கும் தெரிந்தால் என்ற நிலை வந்தாலும் அந்த தாய் அந்த மகனை உண்மை பேசு என்று உரைத்தார். அவனும் உண்மையை பேசினான். பிற்காலத்திலே இவனுடைய இந்த தாயினுடைய பெயரிலேயே ஒரு சிறிய உபனிஷத்து ஒன்றும் உண்டாகுகின்றது. அதற்கு ஜாபல்யா உபனிஷத் என்ற ஒரு பெயர். அத்தனை பெருமையுடன் இந்த ஜாபல்யா போற்றப்படுகின்றாள். அந்த ஆசிரியரையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் உண்மையை மறைக்கவில்லை, முரண்பாடுகளுடன் அவள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அவளுடைய ஆன்மா எவ்வளவு தூய்மையாக இருந்தது என்பதை அந்த ஆசிரியர் சரியாக புரிந்து கொண்டார். சத்யகாமாவை சீடனாக ஏற்றார். What do we learn from this? முதல்ல பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி. எப்பொழுது வெளியிலே தெரியும் என்று பயந்து கொண்டு ஜாபாலி தன் வாழ்க்கையெல்லாம் கழிப்பதற்கு பதிலாக this one particular act frees her from the bondage of fear of hiding from the truth. அதுவேதான் அந்த மகனுக்கும் அப்ளை ஆகின்றது. தான் யார் என்று பொய் சொல்லி என்றாவது ஒரு நாள் மாட்டிக்கொள்வோமே என்ற வாழ்நாள் பூரா வாழ்கின்ற அச்சத்தை தவிர்த்து இன்றையிலிருந்து அவன் தலை நிமிர்ந்து நடக்கின்றான். இரண்டாவது, அக்செப்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் மாத்திரம் கிடையாது. we should be comfortable with what we are. We should live in our own skin and not try to emulate in others' role. அது இரண்டாவது பாடம். மூன்றாவது, இந்த காலத்திலே பேசுகின்றோமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி, ஆண் பெண் சரி என்று. இந்த காலத்திலே தான் பெண்கள் ஆண்களுடைய இனிஷியலை போட்டுக்கொள்ள கணவனுடைய இனிஷியலை போட மாட்டோம், பெயரை இப்படி நாங்கள் மாற்றி வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் சொல்கின்றார்களே. அந்த ஜாபால என்ன சொன்னால் பாருங்கள், எங்களுடைய குலத்திலே பெண்ணினுடைய பெயரை வைத்துதான் குலம் வைக்கப்படுகின்றது, அதனாலே உனக்கு சர்நேம் குழந்தாய் என்னுடைய பெயர் தான் என்று தாயினுடைய பெயரை வைத்து அந்த குழந்தை அழைக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே இதெல்லாம் அந்த ஆசிரியர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே ஈக்குவல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதும் தெரிகின்றது. அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், the society how it treats the single mothers. அந்த ஆசிரியர் இந்த காலத்துல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம பார்த்தா கூட he appears to be far more advanced. இதெல்லாம் உபநிஷத்துல வருகின்ற நிகழ்ச்சிகள். சரி, ஹானஸ்டி இருக்கு, கேண்டிட் இருக்கு, இன்க்ளூஷன் இருக்கு. ஒரு பள்ளியில் இப்பெல்லாம் சொல்றோம்ல, இன்க்ளூஷன் அப்படிங்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும், ஆண் பெண் அலி கருப்பு நிரப்பு குள்ளம் உயரம் என்று பார்க்காமல் இன்க்ளூசிவிட்டி என்று சொல்கின்றார்களே, அது அந்த ஆசிரமத்துல எப்படி இருந்திருக்கின்றது பாருங்கள். கோ எக்ஸிஸ்டன்ஸ், இன்க்ளூஷன், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஆர்வமும் நற்பண்புகளும் அவனிடம் இருக்கு என்றால் அதுவே சொசைட்டி அவனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தது என்பது ஐ திங்க் தி பிக்கஸ்ட் இன்க்ளூஷன் பிரின்சிபல். உண்மை தருகின்ற கான்ஃபிடன்ஸ், உண்மை தருகின்ற இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெரிகின்றது. கடைசியாக நாம் அறிந்து கொள்வது, one should have an ultimate aim to seek knowledge for liberation. அந்த சிறிய வயதிலேயே அந்த சத்யகாமா படிப்பின் மேல் கொண்டிருந்த ஆர்வம்தான் இந்த தந்தை தாயையும் இப்படி சொல்ல செய்துள்ளது.
பள்ளியிலே சேர்ந்து விட்டான். ஆசிரியரும் ஆசிரம வாழ்க்கைக்கு இவனை உரியவனாக்கி நாட்கள், வாரம், வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சொல்லி கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பெருசா சொல்லி தரவில்லை. பல காலத்திற்கு பிறகு பல மாதங்கள்னு வச்சுங்களேன், வாரங்கள், மாதங்களுக்கு பிறகு ரிஷி சத்யகாமா ஜாபாலியை கூப்பிட்டு, இங்கு ஒரு 400 மாடுகள் இருக்கின்றன, அவை மெலிந்து இருக்கின்றன, சரியான உணவு கிடைக்கவில்லை அவர்களுக்கு, அந்த மாடுகளுக்கு. அதனாலே இந்த பசுக்களை நீ வரிசைப்படுத்தி எடுத்து காட்டிற்கு அழைத்து சென்று இந்த 400 பசுக்கள் என்று 1000 பசுக்களாக ஆகுமோ அன்று நீ திரும்பியும் ஆசிரமத்திற்கு பசுக்களை ஓட்டி கொண்டு வா என்று ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகின்றார். பாருங்க, 400 பசு எல்லாமே சிக்கு, நாட் ஹெல்த்திய மாத்திரம் செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அவை நன்றாகி இனப்பெருக்கம் செய்து 1000 பசுக்களாக ஆக்கி அவை நன்றாக வளர்ந்த பிறகு நீ அழைத்து கொண்டு வா என்று சத்யகாமா ஜாபாலியிடம் ரிஷி சொல்கின்றார். கௌதமர் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய ஆசிரியர் தனக்கு செய்த பணியை தலைமையில் கொண்டு இந்த மெலிந்த அந்த 400 பசுக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு காட்டிற்கு செல்கின்றான் சத்யகாமன். வெகு நாட்கள் நன்றாக இந்த பசுக்களை பராமரித்து அவை உடம்பிலே வலுவேற்றி அந்த 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 400 பசுக்களை நன்றாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இப்படி பார்த்து கொண்டு படுத்திருந்த சமயத்திலே அவன் பின்னாலே ஒரு பசு பேசியது அவனிடம். என்ன என்றால், இன்று நீங்கள் எங்களை எல்லாம் கௌதமர் ஆசிரமத்திற்கு அழைத்து செல்லலாம். எப்படி என்று சத்யகாமா கேட்க, இன்று நாங்கள் 1000 மாடுகளாக ஆகிவிட்டோம் என்றும், நீங்கள் எங்களுக்கு இந்த பசு கூட்டங்களுக்கு செய்த பேரு உதவிக்காக நீங்கள் திரும்பி அழைத்து செல்கின்ற பொழுது உங்களுக்கு வேண்டிய ஞானம் உங்களுக்கு கற்பிக்கப்படும் என்றும் அந்த பசு சொன்னது. புரிந்தும் புரியாமல் இருக்கின்ற நம்முடைய சத்யகாமா மாடுகளை அழைத்து கொண்டு 1000 பசுக்களை அழைத்து கொண்டு 4 நாட்கள் அவன் திரும்பி வருகின்றான் ஆசிரமத்தை நோக்கி. முதல் நாள் இரவு தங்க வேண்டிய இடத்திலே நெருப்பை வைத்து உணவாக்கி சமைத்து உண்டு விட்டு அந்த நெருப்புக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற என்ற பொழுது ஒரு குரல் கேட்டது. அது வாயுவனுடைய குரல். உனக்கு நான் பிரம்மத்தினுடைய ஞானத்தை உனக்கு நான் தருகின்றேன் என்று சொல்லி, பிரம்மம் 4 திசைகளிலும் இருக்கின்றது. கிழக்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற 4 திசைகளிலும் பிரம்மம் வியாபித்துள்ளது என்று முதல் நாள் இரவு வாயு அந்த ஞானத்தை கொடுத்தது. பிரம்மத்தினுடைய 1/4 பகுதி ஞானத்தை கொடுத்தது. அடுத்த நாள் பசுக்களை ஓட்டி கொண்டு இரவு அதே மாதிரி ஒரு நாள் ஒரு இடத்திலே தங்கி நெருப்பை வைத்து இரவு தங்கி இருந்த பொழுது இப்பொழுது ஒரு குரல் கேட்டது. அது அக்னி. அக்னி சத்யகாமனை பார்த்து, பிரம்மத்தினுடைய 2வது 1/4 பகுதி ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி, உலகம், பூமி, வானம், ஸ்பேஸ், ஆகாயம், கடல் என்ற 4 ஆக்கப்பட்டது என்று ஆரம்பித்து பிரம்மத்தினுடைய 2வது 1/4 பகுதியை அவனுக்கு உரைத்தது. இவ்வாறே 3வது இரவு அன்னம் ஒன்று தோன்றி அவனுக்கு பிரம்மத்தினுடைய 3வது பகுதியை கொடுத்தது. சூரியன், சந்திரன், நெருப்பு, மின்னல் இவை ஒளியை கொடுக்கின்றன, ஞான தீபத்தை அளிக்கின்றன என்று ஆரம்பித்து பிரம்மத்தினுடைய 3வது 1/4 பகுதியை அது சொல்லி முடித்தது.
கடைசி நாள் அவன் தங்கியிருந்த பொழுது நீர்ப்பறவை ஒன்று தோன்றி இந்த ஞானத்தை நமக்கு அறிந்து கொள்வதற்காக பிரம்மத்தினுடைய 4வது பகுதியாக நம்முடைய கண்கள், காது, மைண்ட், உணர்வு, உயிர் என்ற 4ம் நமக்கு உதவுகின்றன என்று சொல்லி பிரம்மத்தினுடைய 4வது கால் பகுதியை அவனுக்கு அந்த நீர்ப்பறவை சொல்லி முடித்தது. 4ஐயும் கேட்டவுடன் அவனுடைய முகம் மிகவும் பிரகாசம் அடைந்தது. மிகவும் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய குரு இருக்கின்ற ஆசிரமத்திற்கு 1000 மாடுகளையும் அழைத்து வருகின்றார். குரு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். முழுதாக பிரம்ம ஞானத்தை பெற்ற ஒருவனுடைய முகம் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி பிரகாசித்தது அவனுடைய முகம். நீ மிகவும் சிறந்து விளங்குகின்றாயே, என்ன நடந்தது என்று கேட்க, உண்மையை எங்கும் மறைக்காமல் பேசுகின்ற நம்முடைய சத்தியகாமன், குருவே, தாங்கள் சொன்னியபடி இந்த மாடுகளை நான் வளர்த்த பொழுது ஒரு மாடு இன்றோடு நாங்கள் 1000 மாடுகளாக ஆகிவிட்டோம், எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று கூற நானும் புறப்பட்டு வந்தேன். வரும் வழியிலே எனக்கு ஒவ்வொரு நாள் இரவும் கால் பகுதியாக பிரம்ம வித்யா, பிரம்ம ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. பிரம்மன் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், பிரம்மன் எங்கும் இருக்கின்றார், பிரம்மம் தான் எல்லாமும், அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. பிரம்மம் நம்மிடமும் இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு உண்மையான இயல்பாகிய நம்முடைய சுயத்தை அறிவதன் மூலம் நாம் பிரம்மத்தை அறிகின்றோம் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். குருவினுடைய காலடியிலே விழுந்து வணங்கினான். உனக்கு என்ன வேண்டும்? இவன் தான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டானே, இவன் என்ன கேட்கப் போகிறான் என்று தெரியாமல் உனக்கு என்ன வேண்டும் என்று குரு கேட்கின்றார். சத்தியகாமா அப்பொழுதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங்ல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார். என்னவென்றால், எனக்கு இயற்கையே பிரம்மத்தை பற்றிய விஷயங்களை, எனக்கு மிகவும் நெருக்கமான அல்டிமேட் நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மத்தை பற்றி எனக்கு அவை கற்பித்தாலும், முறையாக ஒரு ஆசிரியரிடம் பாடம் கற்பிக்கப்பட்டால்தான் அந்த ஞானம் பூர்த்தி அடையும் என்பது எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுது எனக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பீர்கள்? நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையிலே அதை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னான். இதற்குத்தான் அவன் முதலிலே சிறியவனாக இருந்த பொழுது கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து, சுள்ளிக்கட்டையை கொண்டு வந்து காலடியிலே சேர்த்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதுவேதான் இப்பொழுதும் கேட்கின்றான். உங்கள் மூலம் நான் அறிவை பெற வேண்டும், அதுவே ஞானம் பூர்த்தியாகின்றது என்று அறிகின்றேன். அதனால் எனக்கு எப்பொழுது நீங்கள் பிரத்யேகமாக இந்த ஞானத்தை கொடுப்பீர்கள் என்று கேட்க, முனிவர் மீண்டும் பிரம்ம ஞானத்தை இந்த சத்தியகாமாவுக்கு சொல்வித்ததனால் பெரிய ரிஷியாக உருவெடுக்கின்றார் இந்த சத்தியகாமா. இதுலயும் ஒரு பாடம் இருக்கின்றது. இந்த உண்மையை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு உண்மையான ஆசை இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசை இருந்தால் அறிவையும் ஞானத்தையும் மனிதர்களை தவிர மற்ற ஆதாரங்களாலும் வழங்க முடியும். பின்னாலே ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் இல்ல, ஒரு மாணவர் தத்தாத்திரியருடைய கதையை படிக்கின்ற பொழுது இது நமக்கு தெரியும். வெவ்வேறு மக்களும் நமக்கு ஆசிரியராக இருந்து பாடங்களை கற்பிக்க முடியும். இருந்தாலும் நமக்கென்று ஒரு குருமார் சொல்லுகின்ற பாடமும் மிகவும் முக்கியமானது என்பது இரண்டும் இந்த கதையிலே வருகின்றது. இதுதான் அந்த கதை. அந்த சத்தியகாமா ஜாபாலி தன்னுடைய ஹரித்ரமாத கௌதமரிடம் கற்றுக்கொண்ட விதம். இதிலே சற்றே நாம் சிந்தித்தால், பரசுராமர்
அது கர்ணன் கதை படித்திருக்கின்றோம். ஒரு குலம் சத்திரிய குலத்திற்கு நான் கற்றுத்தர மாட்டேன் என்று 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 பரசுராமர் சொன்னார். அவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்க்கவில்லை. அவன் கல்வியிலே ஆர்வம் உடையவன். அவன் சிறந்த ஆர்வத்துடன் தான் கர்ணன் வந்திருக்கின்றான். எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டு கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காமல் ஒரு குலத்திற்கு ஒரு காரணத்திற்காக நான் சொல்லித்தர மாட்டேன் என்ற கொள்கையிலே பிடிவாதமாக இருந்தார் பரசுராமர். அதை கற்றுக்கொள்வதற்காக அவன் பொய் சொல்லி நின்றான் கர்ணன். இங்க பாருங்க சத்தியகாமா எப்படி உண்மையை சொல்லி நின்றான் என்று. துரோணாச்சாரியரை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு மாத்திரம்தான் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஏகலைவன் போன்றவர்களை நிராகரித்தார். அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் நீதியும் வைத்துக் கொண்டு அந்த நீதிக்கு உட்பட்டு இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய கல்வியை கற்றுவித்தாலும் அந்த கொள்கைக்கு அடியில்தான் அவர்கள் இருந்தார்கள் என்றாலும் அந்த கொள்கை ஒன்றும் மேம்பட்டதாக தெரியவில்லை. அல்லது அந்த கொள்கையை கீழே போட வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். நம்முடைய கௌதமர் இங்கு குலம் தந்தை பெயர் தெரியாமல் தான் யாருக்கு அந்த வித்தை போகும் என்று சென்று சொல்லித்தர மாட்டேன் என்ற கொள்கையில் இருந்தாலும் சத்தியகாமாவை பார்த்தவுடன் இவனுடைய ஆவலையும் சத்தியத்திற்கு இவனுடைய தாய் கொடுக்கின்ற முன்னுரிமையையும் பார்த்த பிறகு கொள்கையை பின்னால் வைத்துக் கொள்ளலாம். அதைவிட இது மேம்பட்ட கொள்கை. பிறப்பினால் வருவது மேன்மை அல்ல, கற்கின்ற நூல்களினாலும் இருக்கின்ற பண்புகளினாலும் வருவதுதான் என்பதை உணர்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்து கொண்டு கௌதமர் மிக சிறந்த ஒரு ஆசிரியராகவும் சத்தியகாமா ஜாபாலி ஒரு சிறந்த மாணவனாகவும் நமக்கு தோன்றுகின்றார். இதுவரை எத்தனையோ சிறந்த ஆசிரியர்கள், எத்தனையோ சிறந்த குருமார்கள், எத்தனையோ சிறந்த மாணவர்கள் பற்றிய உதாரணங்களை நாம் பார்த்தோம். இவையெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்று வைத்துக் கொண்டால் தேர் ஹேவ் டு பி பிரின்சிபல்ஸ், இலக்கணம் இருக்கணும். இவையெல்லாம் உதாரணங்கள் என்று வைத்துக் கொண்டால் தத்துவங்கள் இருக்க வேண்டும், குறிக்கோள்கள் இருக்க வேண்டும். அவை எங்கே இருக்கின்றன? இந்த ஆசிரியரை பற்றி, இந்த மாணாக்கர்களை பற்றி அதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இது இன்னொரு வகையாகவும் நாம் இந்த சிந்தனையை எடுத்திருந்திருக்கலாம். அதாவது இந்த கொள்கைகளை ஒரு சிறந்த ஆசிரியருக்குரிய கொள்கைகளையும் மாணவனுக்குரிய கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு கொள்கை வருகின்ற பொழுது ஒரு ஆசிரியனை உதாரணமாக பார்க்கலாம் என்பது ஒரு விதம். ஆனால் ஒரு ஆசிரியர் மாணவருடைய கதை மிகவும் ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கின்றதுனாலே அதில் தடைப்படுமே என்ற காரணத்தினாலே அவற்றிலே பெரும்பகுதியை இப்பொழுது நாம் சிந்தனை செய்து விட்டோம். இப்போ இவையெல்லாம் நம்முடைய மனக்கண்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது இந்த இலக்கணங்களை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு மிக எளிமையாக நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது, சும்மா அமர்ந்து சிந்தித்து இருக்கின்ற பொழுது இந்த இலக்கணங்களுக்கு உரியவர் யார் என்பது மிக எளிதாக நம் மனக்கண்களிலே தானே தோன்றும் என்ற காரணத்தினாலே I had deferred this aspect little bit. 12-13 வாரங்கள் நாம் இந்த உதாரணங்களை நாம் சிந்தித்து விட்டதனாலே இப்பொழுது அந்த கொள்கையின் உள்ளே போவோம். ஒரு ஆசிரியன் என்று எடுத்து முதல்ல ஆசிரியன் தானே பார்க்க வேண்டும், அப்புறம் தானே சீடன். ஒரு யார் நல்ல ஆசிரியன் என்றால் குலன், அருள், தெய்வம், கொள்கை, மேன்மை. 3 பாயிண்ட் போடுறாரு. மேன்மைனா பெருமை. ஒரு ஆசிரியனுக்கு பெருமை 3 வருகின்றது. குலம் என்பது இப்பொழுதுதான் நாம் சிந்தித்தோம், பிறந்த குலத்தினால் அல்ல, பண்புகள். பிறந்த குலம்
பெரும்பாலும் ஒரு குலம் ஒரு பண்புடன் அசோசியேட் பண்ணி கொண்டிருப்பதனாலே எளிமைக்காக அந்த குலம் சொல்லப்பட்டதை ஒழிய நல்ல பண்புகளை உடையவர் ஆசிரியனாக இருக்க வேண்டும். குலன். அருள். அருள்னா என்ன ஆசிரியருக்கு? அன்பு என்றால் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணாக்கனிடம் வைத்திருக்கின்றது அன்பு. நன்றாக அவன் படிக்க வேண்டும், நன்றாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதெல்லாம் ஆசிரியர் ஒரு மாணவரிடம் வைத்திருக்கின்ற பாசத்திற்கு அன்பு என்று பெயர். அருள் என்பது உயிர்குலம் எல்லோரிடமும் அவன் காட்டுகின்ற அருணை கருணை. வள்ளலார் சொல்கின்ற மாதிரி ஜீவ காருண்யம். எல்லா ஜீவன்கள் மேலும் நாம் இரக்கத்துடன் இருப்பது அருள். அருள் பெரும் ஜோதி என்று அதனால்தான் சொன்னார் அவர். குலன். அருள் அப்படின்னா இரக்க மனதுடன் இருக்க வேண்டும் ஆசிரியர். அருள். தெய்வம். கொள்கை. தெய்வத்தின் ஒரு தெய்வத்தின் மேலே அவர் நன்றாக ஒரு தெய்வத்தை புரிந்து கொண்டு அந்த கொள்கையிலே அவர் தெளிவாக இருக்க வேண்டும். தெய்வம். கொள்கை. கம்பன் சொன்ன மாதிரி ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவேயாம். தெய்வத்தினுடைய கொள்கை ஒன்றுன்னு சொன்னா ஒன்று, பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம். இத்தன்மை இக்குணங்களை இறைவனுக்கு இல்லை என்று சொன்னால் இல்லை, இல்லை இக்குணங்கள் இறைவனுக்கு உண்டு என்று ஆமே என்றால் ஆமேயாம், உண்டு என்று சொன்னால் உண்டு. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு அந்த இறைவன் மேலே ஒரு கொள்கை. நம்முடைய மதத்திலே இறைவனுக்கு பற்றிய பண்புகள் ஏராளமாக ஒன்றுக்கொன்று முரண்பாடுகளுடன் தோன்றுவது மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்கையிலே அவன் ஒரு தெளிவு வேண்டும். அதனாலே அவன் அது அவனுக்கு பெருமையை சேர்க்கின்றது. குலன். அருள். தெய்வம். கொள்கை. மேன்மை. கலை பயில் தெளிவு. கட்டுரை வன்மை. என்ன அழகு பாருங்க. கலை பயில் தெளிவு. அவன் எந்த கலையை பயிற்றுவிக்க போகின்றானோ அதை நன்றாக பயின்று அதிலே தெளிவு இருக்க வேண்டும். வாத்தியாருக்கே கன்ஃபியூஷன் வச்சுங்க, ஆரம்பிச்சுட்டு அப்படி எங்க முடிக்க தெரியாம உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுங்க, அது நல்ல ஆசிரியர் அல்லவா? ஆசிரியர் அல்ல. அதனால கலை பயில் தெளிவு. பயிற்றுவிக்கின்ற கலையிலே தெளிவுடன் இருக்க வேண்டும். அதாவது அப்படியே கடல் மாதிரி இருந்தா அந்த கடலை கடக்கிற அளவுக்கு அதுக்கு அவனுக்கு ஞானம் இருக்க வேண்டும். அந்த கலையிலே கலை பயில் தெளிவு. கட்டுரை வன்மை. இது என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு தன்னுடைய மனத்தளவிலே தெளிவு இருந்தாலும் மாணாக்கனுக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு சொல்வன்மை இருக்கணும்ல. கட்டுரை வன்மை. கட்டுரைனா சொல்லுதல், கட்டுரை எழுதுறோம்னு சொல்றோம், ஒரு கருத்தை வெளிப்படுத்துதல். கட்டுரை வன்மை. அதை சொல்லுகின்ற திறமை இருமா, பிறர் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகின்ற திறமை இருக்க வேண்டும். இந்த வகுப்புல நிறைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அதனால அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கலை பயில் தெளிவு. கட்டுரை வன்மை. இப்பதான் இந்த ஒரு 4 உதாரணத்தை எடுத்து போட்டார். யாரெல்லாம் நல்ல வாத்தியாருங்கன்னு. இதெல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் நல்ல வாத்தியாரா தெரிஞ்சுங்கன்னாரு. யார் அந்த 4 பேருன்னா, நிலம், மலை, நிறைகோள், மலர், நிகர், மாட்சியும். பெருமையிலே ஒரு 4 உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணம் மாதிரி இருக்கணும் ஆசிரியர்கள். என்னன்னா, நிலம். நிலம்னா பூமி. நிலம் மாதிரி இருக்கணும். மண்ணு மாதிரி மக்குன்னு நம்ம திட்டுறோமே, அந்த மண்ணு இல்லது, மண்ணுதான். நிலம் மாதிரி இருக்கணும். மலை, பிரம்மாண்டமா இருக்கின்ற மலை மாதிரி இருக்கணும். நிறைகோள். நிறைகோள்னா நிறுத்து பார்க்கின்ற கோல்னு அர்த்தம். தராசுன்னு வந்துச்சு இந்த காலத்துல. நல்ல தமிழ் பெயர் நிறைகோள். நிறைகோள். தராசு. மலர்னா பூக்கள். மலர் மாதிரி. நிலம். 4 உதாரணம் சொல்றாரு பாருங்க. நிலம், மலை, நிறைகோள், மலர். நிகர், இதற்கு சமமான பெருமையும் நிகர் மாட்சியும். உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும். உலகியல் அறிவோடு. இப்ப உங்களுக்கு இப்ப தமிழ் லிட்ரேச்சர் சொல்லித்தரேன், ஒருத்தர் ஆன்மீகம் சொல்லித்தராரு, ஒருத்தர் பிசிக்ஸ் சொல்லித்தராங்க, ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங் சொல்லித்தராங்கன்ட்டு. அதிலே மாத்திரம் ஞானம் வைத்திருக்கின்றவர் ஒரு நல்ல ஆசிரியர் கிடையாது. அவருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உலகம் எப்படி இயங்குகின்றது என்பது தெரிய வேண்டும். உலகியல் அறிவு இருக்க வேண்டும். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதை விட்டுருங்க, பெருமையா பேசுனீங்கன்னா நல்ல ஆசிரியர் கிடையாது. அவனுக்கு உலகம் எதனால் இயங்குகின்றது என்பதும் தெரியணும். உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும். இது பாருங்க, இவ்வளவும் சொல்லிட்டேன். இது இல்லாமையும் இதே மாதிரி உயர்ந்த குணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்றவராகவும் உயர்குணம் இணையவும் அமைபவன். இது எல்லாம் அமைந்திருக்கின்றவன் தான் நூல் உரை ஆசிரியன்.
ஒரு நூலை இன்னொரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியன் இவனாகத்தான். இவ்வளவும் இருந்தால்தான் அவன் ஒரு நூலை சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியுடைய ஆசிரியனாக ஆகுகின்றான் சொல்லி முடிக்கிறார். இத பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்குமா என்பதே நமக்கு தெரியாம, நமக்கு சந்தேகமா இருக்கு பாருங்க. குலம், நல்ல குலம், அருள், தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, அப்புறம் உதாரணம், அந்த 4 உதாரணம்: நிலம், மலை, தராசு தட்டு, நிறைகோல், மலர் நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூல் உரை ஆசிரியன். நூலை உரை சொல்கின்ற ஆசிரியனுக்கு இவ்வளவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, இதுல ஒரு 4 உதாரணத்தை சின்னதா ஒரு 4 வார்த்தையில போட்டுட்டு போயிட்டார்ல, அதை எடுத்து படிக்கணுமே. 3 எழுத்து தான் இருக்கு, அதுல 2 எழுத்து தான். மலைங்கிறது, மலர் 3 எழுத்து, நிறைகோல் இது என்ன, இது என்னன்னு சொல்லாமே போயிட்டாரு. நிலம், மலை, நிறைகோல், மலர். நிகர்னா இதற்கு சமமான குணங்களை உடையவர் ஆசிரியனாக இருக்க வேண்டும்னாரு. நிலம்னா என்ன? நிலத்தினுடைய பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, தெரிவரும் பெருமையும். இப்ப ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், நிலத்து மேல நிக்கிறோம். அந்த பூமிக்கு அடியில நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? கோல் இருக்குன்னு தெரியுமா? தங்கம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு நிலம் என்னெல்லாம் தன்னிடத்தை அடக்கி உள்ளது என்பதை தெரிவதற்கு அறியப்படாத அளவுக்கு பெருமையுடையது நிலம். இப்ப ஆசிரியன் அந்த பக்கம் பாருங்க, இது அப்படியே பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் இந்த உதாரணத்தினுடைய குணத்தை சொல்ல, நாமே அந்த ஆசிரியனுடைய குணத்தை புரிந்து கொள்கின்ற மாதிரி ஒரு எளிய ஒரு எக்ஸாம்பிள். எப்படிதான் இதை இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. தெரிவரும் பெருமை, அறிவதற்கு மிகவும் அரிய பெருமையுடையது நிலம். 2வது திண்மையும். திண்மைனா என்ன? திண்மைனா வலிமையானது. எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்க அந்த 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 பூமி மேல வச்சாலும் அது எங்காவது அசையுதா? இல்ல. அதே மாதிரி அப்ப ஆசிரியர் எவ்வளவு பெரிய பாரத்தையும் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அதனால் அவர் கலங்க மாட்டார். திண்மையும் திண்மையும் என்றால் வலிமை. ஒன்று பிசிக்கல், ஒன்று இன்டலெக்சுவல் வலிமை. தெரிவரும் பெருமையும் திண்மையும். பொறையும். பொறைனா பொறுமை. அகழ்ந்தாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. தன்னை நோண்டி கொண்டிருக்கின்றான் ஒருவன் என்பதனால அவனை கீழே தள்ளுத பூமி இல்லையே, அவனையும் தாங்கிக் கொள்கின்ற மாதிரி தனக்கு துன்பம் செய்தாலும், மாணவர்கள் துன்பம் செய்தாலும் பொறுத்து கொள்கின்ற பொறுமை உடையவனாக இருக்க வேண்டும் ஆசிரியன். பொறையும். பருவ முயற்சி அளவில் பயத்தலும். நிலம் என்ன பண்ணும்? ஒருவர் அவருடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த விளைநிலத்திலே ஒரு பயனை கொடுக்கும். ஒருவர் 100% முயற்சி பண்ணாருன்னா அவருக்கு அவருடைய நிலம் 100% ரிவார்டு கொடுக்கும். ஒருவர் 50% தான் முயற்சி செய்தால் 50% தான் ரிவார்டு கொடுக்கும். அப்ப பருவ முயற்சி அளவில் எந்த சமயத்திலே எந்த அளவுக்கு ஒருவன் முயற்சி செய்கின்றானோ அந்த அளவுக்கு பயன் கொடுக்கின்ற நிலம் மாதிரி ஆசிரியனும் தனக்கு 24 மணி நேரமும் தன்னை சுற்றி கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு முழு பயனையும், அப்பப்ப ஊர்க்கா மாதிரி தொட்டுக்கிற ஒரு பையனுக்கு அந்த அளவு பயனையும் கொடுப்பார். பருவ முயற்சி அளவில் பயத்தலும் மருவியல் நல் நிலம் மாண்பு ஆகுமே. மாண்புனா குணம். நிலத்தினுடைய குணம் எப்படி? உழைப்புக்கேற்ற ஊதியம் பயன் கிடைக்கின்றது. தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தன் இடத்திலே பெருமையை அடக்கி கொண்டுள்ளது. திண்மையானது, பொறையுடையதோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியரும் பொறுமையாக இருப்பார். மாணாக்கர் இப்பெல்லாம் சின்ன போத ஒரு மிஸ்பிஹேவ்னாலும் ஹூ இஸ் தட், ஐ கான்ட் டாலரேட் அப்படிங்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி தன்னை இகழ்ந்தாலும் அந்த பொறுமையுடையவனாக இருக்க வேண்டும், திண்மையுடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய பெருமை அவருக்கு இவ்வளவுதான் தெரியும், அவருக்கு 20 வாய்ப்பாடு தான் தெரியும், ஒரு 800 சூத்திரம் தான் தெரியும். தெரிய முடியாத அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்க வேண்டும். தெரிவரும் பெருமையும் பருவ முயற்சி அளவில் பயத்தலும். மாணாக்கனுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பயன் கொடுக்கின்ற பண்பையும் அவன் பெற்றிருத்தலால் ஒரு ஆசிரியன் என்பவன்
நிலத்தை மாதிரி பெருமையுடையவன் என்று நீலம்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? மலை சொன்னார். 2 எழுத்து மலை. அது பாருங்க, அளக்கலாக அளவும். ஒரு மலையிலே இன்னது இத்தனை இருக்கின்றது, இத்தனை மரங்கள் இருக்கின்றன, இத்தனை நீரோடைகள், இத்தனை தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அளக்கலாக அளவும். தன்னிடத்திலே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றதோ அதையும் அளக்க முடியாது. அளவையும் அளக்க முடியாது, பொருளையும் அளக்க முடியாது. அளக்கலாக அளவும் பொருளும் துலக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கு. வரப்புன்னா வறண்டு போகின்றது. வறண்டு போகின்ற சமயத்திலும் தன்னுடைய கொடுக்கின்ற திறமையிலிருந்து குறைவுபடாத மலை எப்படி புகழுடையதோ அதே மாதிரி மலை ஆசிரியர் இருக்க வேண்டும். அப்படின்னா என்னது அப்படின்னா, துலக்கலாக நிலையும் தோற்றமும். தோற்றம் எப்படி இருக்கணும்? மலை எங்கிருந்து ரொம்ப தூரத்திலிருந்து பார்த்தாலும் அதனுடைய ஆச்சரியத்துடன் நாம் பார்க்கின்ற மாதிரி வெகு தூரத்தில் உள்ளவராலும் இங்கே ஒரு சிறந்த ஆசிரியன் இருக்கின்றான் என்றால் ஆச்சரியமாக அவனை பற்றி வெகு தூரத்தில் இருக்கின்றவர்களும் உணர்கின்ற வழி. பொருள் குறைந்த காலத்திலும் தன்னை சார்ந்த மாணாக்கருக்கு கல்வி அறிவு தொடர்ந்து கொடுக்கும் கொடைத்தன்மையும் ஒரு மலைக்கு எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி அந்த ஆசிரியருக்கும் இருக்க வேண்டும் என்பதனாலே ஆசிரியன் மலைக்கு உருவகப்படுத்தப்பட்டார். 3வது சொன்னாரு, தராசு தட்டுன்னு சொன்னார். நிறைகோல், நிறுத்து பார்க்கின்ற கோல், நிறைகோல். ரொம்ப சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த தராசு தட்டு. தராசு தட்டுல இருந்த குணங்கள் என்ன? ரெண்டு குணம்தான். ஒரு பொருளுக்கு அதனுடைய எடை தன்மை எத்தனை என்பதை ஐயம் தீர நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது, விளக்குகின்றது. 2வது, எப்பொழுதும் தன்னுடைய நடுநிலைமையிலிருந்து தவறாது. ஒன்றை இந்த பக்கம் உயர்த்தி காட்ட வேண்டும் என்று தராசு தட்டு என்றைக்கும் நினைத்ததே இல்லை. அதை பயன்படுத்துகிறவன் என்றால் அப்படி நினைக்கலாமே ஒழிய தராசு தட்டு எப்பொழுதும் 2 பக்கத்திற்கும் சமமாகத்தான் இருக்கும். தன்னிடம் வைக்கப்பட்ட பொருளை அது துல்லியமாக எவ்வளவு என்று எடுத்து சொல்கின்றது. 2ம் தராசத்தினுடைய குணம். ஐயம் தீர பொருளை உணர்த்தலும். ஐயம் தீர சந்தேகம் தீர பொருளை இது கரெக்டா இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி ஒரு ஆசிரியன் ஒரு மாணவன் ஆசிரியரிடம் ஒரு ஒரு பாடத்திற்கு பொருள் கேட்டால் ஐயம் தீர மிக தெளிவாக இதுதான், இப்படிதான், இவ்வளவுதான் என்று ஆசிரியன் சொல்கின்ற திறத்தினாலும் ஐயம் தீர பொருளை உணர்த்துதலும் மெய் நடுநிலையும் அதுல இருக்கின்ற கருத்துக்களை நடுநிலையாக தன்னுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த மாணாக்கனிடம் சொல்கின்ற தன்மையினாலும் நிறைகோர்க்கு ஆசிரியன் உதாரணமாக ஆகின்றான். ஐயம் தீர பொருளை உணர்த்தலும் மெய் நடுநிலையும் மிகும் நிறைகோர்க்கே. அந்த நிறைகோளுக்கு ஆசிரியன் உதாரணமாக ஆகின்றான். நிறைகோள் 4 உதாரணம் சொன்னார. பூ, மலர். மலருக்கு வாத்தியாருக்கு என்னையா சம்பந்தம்? ரொம்ப சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கை திருப்பீங்க. அப்படியே மங்களமாகி இன்றியமையாது. எந்த மங்களமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்றியமையாது என்ன? முதல்ல என்ன போய் வாங்கிட்டு வரோம் நம்ம இப்ப காலத்துல முதல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறோம். அந்த காலத்துல பூக்களை கொண்டு வைப்பார்கள். இன்றைய மங்களத்திற்கு இன்றியமையாது பூக்கள் மாதிரி எந்த ஒரு மங்கள காரியமாக இருந்தாலும் அதிலே வேதங்களையும் மற்ற கலைகளை கற்றுணர்ந்த ஆசிரியர்களை கொண்டு வருவதனாலே மங்கள காரியங்களிலே இன்றியமையாததும் யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள. ஒரு பூக்களை எடுத்து வந்தால் அதனுடைய நறுமணத்திற்காக எல்லோரும் தங்களிடம் தங்கள் கழுத்திலையும் தலையிலும் சூடிக்கொள்வது மாதிரி இந்த ஆசிரியர்கள் வந்தால் எல்லோரும் மகிழ்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்வதனாலும் யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள. மெல்கி, மென்மையா, பூக்கள் எப்படி மென்மையானதோ அந்த மாதிரி ஆசிரியர்கள் வன்மையான குணம் அல்ல, அப்படியே சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பார்கள். மெல்கி, மென்மையாகி பொழுதின் முகம் மலர்வு உடையது பூவே. அந்த அந்த
தக்க சமயம் வருகின்ற சமயத்திலே அந்த அந்த பூ மொட்டானது மலர்ந்து மகிழ்ச்சி அடைவது மாதிரி இந்த ஆசிரியர்களும் தங்களுடைய மாணாக்கர்களை பார்க்கும் பொழுது, ஆகா வந்து விட்டார்கள் பாடம் கற்பிப்பதற்கு, நமக்கு இன்று நல்ல பாடங்களை கற்பிக்க முடியும் என்று உள்ளத்திலே ஏற்படுகின்ற உற்சாகம் முகத்திலே மலர்ச்சியாக தெரிகின்ற பூக்கள் மாதிரி மலர்கின்ற காரணத்தினாலே ஒரு ஆசிரியன் பூவுக்கு உதாரணமாகின்றான். மங்களமாகி இன்றியமையாதது யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள மெல்கி மென்மையாகி பொழுதின் முகம் மலர்வு உடையது. பொழுதுன பூக்கள் காலையிலே பூக்கும். அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்தவுடன் பூப்பார்கள். பொழுதின் முகம் மலர்வு உடையது பூவே. அதே மாதிரி ஆசிரியர்கள் இருப்பதனாலே ஆசிரியர் பூ மாதிரி என்று என்றார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சிறப்பான ஆசிரியர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்களா? அதற்குரிய இலக்கணத்தை சொல்லப்படுகின்றது. சிறப்பு இல்லாத ஆசிரியர்கள் இல்லையோ? அக்காலத்தில் இல்லையோ? இக்காலத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றார்களா என்று கேட்டால், அக்காலத்திலும் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். தகுதி இல்லாத ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன இலக்கணம் பாருங்க. இதே மாதிரிதான் இலக்கணங்கள். பின்பு இதுக்கு ஒரு 4 உதாரணங்கள். மொழி குணம் இன்மையும். மொழி குணம் இன்மையும். மொழினா மொழிதல், பேசுதல், பாடம் சொல்லிக் கொடுத்தல். ஆசிரியருக்கு பேசுதல்னா மொழி குணம் இன்மையும். ஒரு ஆசிரியனுக்கு எப்பொழுதுமே தான் கற்றது எல்லாவற்றையும் எப்படியாகிலும் பிரத்தியாருக்கு சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்ற குணம் இருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர் சிறப்பில்லாத ஆசிரியருடைய முதல் தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, மொழி குணம் இன்மை. மொழிகின்ற குணம், அந்த சொல்லிக் கொடுக்கின்ற குணம் ஆசை இல்லாதது. மொழி குணம் இன்மையும் இழிகுண இயல்பும். இழிகுண இயல்புனா இழிவான குணங்களை அவன் இயல்பாக பெற்றிருத்தலும். மொழி குணம் இன்மையும் இழிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் ஆடலும். 4 குணங்களை பொதுவாக இழிகுணம்னு சொன்னாலும் 4 குணங்களை குறிப்பிட்டு சொல்கின்றார். ஆசிரியனுக்கு இருக்கக்கூடாது. அழுக்காறு என்றால் பொறாமை. இன்னொரு ஆசிரியருக்கு இவ்வளவு தெரிந்திருக்கின்றது என்ற அந்த அறிவின் மேலும், இன்னாருக்கு இவ்வளவு பொருள் இருக்கின்றது என்ற பொருளின் மேலும் இருக்கின்ற பொறாமை. அழுக்காருன்னா பொறாமை. பொறாமை இருக்கக்கூடாது. அவா ஆசை. அந்த பொறாமையினாலே நமக்கும் அந்த அதை அடைய வேண்டுமே என்ற ஆசை. ஆசையை அதை அடைய முடியாவென்றால் அது வஞ்சத்துடன் அதை பெறுவது வஞ்சம். அச்சம். அந்த வஞ்சித்தலினாலே இந்த ஆசிரியர் வந்தாலே போச்சுறான்னு சொல்லி மற்றவர்கள் பயப்படுகின்ற அச்சத்தை உண்டாக்க கூடாது. அச்சம் உண்டாகும் வகையிலே பேசுதலும் கற்பித்தலும் ஆடலும் என்ற இந்த 4 குணங்களை உண்டாக்க அவரிடம் இருக்கக்கூடாது. எது? அழுக்காறு, அவா, வஞ்சம், அச்சம் ஆடலும். முன்னால ஒரு 4 உதாரணம் பார்த்தோம் இல்ல, நிலத்திலே ஆரம்பித்து மலை, தராசு, தட்டு, பூ என்று. அதே மாதிரி நன்றாக இல்லாத ஆசிரியர்களுக்கு 4 உதாரணம் போட்டார். கடல் குடம், மடல் பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு. 4ம் தினமும் நாம் பார்ப்பதுதான். இருந்தாலும் அந்த அந்த தமிழ் பெயர்கள் நமக்கு சரியா புரியாது. கடல் குடம். குடம் தெரியும் நமக்கு. கடல்னா இந்த கிளிஞ்சல்கள் குண்டு எல்லாம் போட்டிருக்கிற குடம்னு வச்சுங்களேன். கடல் குடம். மடல் பனை, பனைமரம், மடல் பனை. பருத்தி குண்டிகை. பருத்தினா பஞ்சு வச்சிருக்கின்ற குடம். பருத்தி குண்டிகை. குண்டிகை என்பது அந்த காலத்திலே பஞ்சை வைத்திருக்கின்ற கண்டெய்னருக்கு பெயர். பருத்தி, அதான் நீங்க பார்த்திருக்க மாட்டோம் நம்ம. பருத்தி குண்டிகை. முடத்தெங்கு, தேங்காய் மரம். தென்னை மரம். முடத்தெங்கு. ஒப்பென முரண்கொள் சிந்தையும். இந்த 4 உதாரணங்கள் மாதிரி மாறுபட்ட சிந்தையை உடையவர்களும் உடையோர் இலர் ஆசிரியர் ஆகுதலே. ஆசிரியர் ஆகுதல் இலரேன்னு படிக்கணும். இலர்னா இல்லை. முதல்ல சொல்லிட்டாங்க. இல்லைங்கிறத முதல்ல எம்பசைஸ் பண்ணணும்ல. இவங்க இல்லை. இவங்க யார் இல்லை? ஆசிரியர் இல்லை. யாரெல்லாம் ஆசிரியர் இல்லைன்னு பாருங்க. மொழி குணம் இன்மை. சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசை இல்லை. சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற மொழிகின்ற குணம் இல்லாதவர்கள். மொழி குணம் இன்மை, இழிகுண இயல்பு, அழுக்காறு, அவா, வஞ்சம், அச்சம் ஆடலும். அப்புறம் 4 உதாரணம் சொன்னார்ல.
குழல் கடம் கடல் குடம், மடல் பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு ஒப்பனை. இதே ஒப்பனைன்னா இந்த மாதிரி இந்த 4 மாதிரி முரண்கொள் சிந்தையும் உடையோர். இந்த மாதிரி சிந்தையை உள்ளத்தை உடையவர்கள் இலர், இல்லை. எதற்கு யாராக இல்லை இவர்கள்? ஆசிரியர் ஆகுதல் இல்லை. இவர்கள் என்ன பாடுபட்டாலும் படுபாடுபட்டாலும் இவர்கள் ஆசிரியர்களாக இவர்கள் ஆக மாட்டார்கள் என்று நல்ல ஆசிரியர் அல்லாதவர்களை பற்றி சொல்கின்றது. சரி, இதுல 4 உதாரணம் சொன்னார் அல்லவா? அந்த 4 உதாரணத்தை பார்த்துவிட்டு இன்றைய சிந்தனையை நாம் பூர்த்தி செய்வோம். என்ன 4 உதாரணம் சொன்னாரு? முதல்ல கழல் குடம்னாரு. கழல் குடம் என்றால் கழற் காய்கள், கூழாங்கல்னு வச்சுங்களேன். கழற் பெய் கூடம்னு வச்சுங்க. கற்களை போட்ட குடம்னு வச்சுங்க. என்ன அது? ஆசிரியர் அல்லாதவருக்கு உதாரணம் கற்களை போட்டப்பட்ட குடம்னா என்ன? அவர் ஏபிள் டு கெட் த லிங்க். ரொம்ப ஈஸி பாருங்க. ஒரு குடத்திலே நாம் கூழாங்கற்களை போடுகின்றோம். 1, 2ன்னு போடுறோம். 100 போட்ட உடனே முடிந்து விட்டது. அந்த 1ஐ எடுக்க முடியுமா? 1 என்று போட்ட கல்லை எடுக்க முடியும்னா முடியாது. என்ன என்றால், என்ன முறையிலே இவை போடப்பட்டதோ அந்த முறையிலே அந்த குடமானது நமக்கு கொடுக்காது. கடைசியா போட்டதை கொடுக்கும். நீங்க உள்ளார கையை நோண்டிங்கன்னா 100 10 ஆயிடும், 10 100 ஆயிடும். எது எங்கு இருக்கின்றது என்பதே தெரியாமல் ஒரு பலதையும் தின்றவன் வாந்தி எடுத்த மாதிரி எல்லாம் கலந்து கிடக்குமே ஒழிய முறையின்றிதான் அதிலிருந்து நம்மால் பெற முடியும். பெய்த முறையன்றி, பெய்தன்னா கொடுத்த முறையன்றி பிறழ, அது மாதிரி உடன் தரும் செய்தி கடல் பெய் குடத்தின் சீரே. அந்த கற்களை போட்ட குடம் எப்படி முறையில்லாமல் பெற்ற முறையை மாதிரி பிறழ மாற்றி வேறு மாதிரி தருகின்றதோ அந்த மாதிரி தருகின்ற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் அல்ல. அது என்ன இப்ப புரியும் பாருங்க. தமக்கு கற்பித்த முறையினால் அன்றி முன் கற்பிக்கப்பட்டவையும் பின்னால் கற்பிக்கப்பட்டவையும் அம்முறை பிறழ்ந்து போக இப்பொழுது கற்றதையும் முன்பு கற்றதையும் கலந்து ஐயத்துடன் நூலின் பொருளை தருவது என்பது ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய கற்பித்தல் முறை அன்று என்பதனாலே அவர்கள் நல்ல ஆசிரியர் அல்ல. அவர்கள் கழற்குடம் அவர்களுக்கு ஓமானம் ஆகியது. எப்படி வந்ததோ அப்படியே அவர் சொல்லிக் கொடுத்தால் அல்லவா அந்த மாணவனுக்கு அது பயன்படும். அவ்வாறு இல்லாமல் எல்லாம் குழம்பி போய் தான் கடைசியில் கற்றதை முன்பு கற்றதை பின்னும் பெறுகின்ற மாதிரி ஒரு ஆசிரியர் கற்பித்தால் அவன் சிறந்த ஆசிரியனாக கிடையாது. பெய்த முறையன்றி பிறழ உடன் தரும் செய்தி கடல் பெய் குடத்தின் சீரே. கடல் குடத்திற்கு அவர்கள் தகுதியும். 2வது மடல் பனை. பனைமரம் தெரியும் எல்லாருக்கும், நொங்கு இருக்கின்றது. அது என்ன மடல் பனை? என்னன்னா சில வகையான பொதுவாகவே பனை மரத்திலும் சிறப்பாக சில வகை பனை மரத்திலும் அந்த மரம் முழுவதும் அந்த பனை ஓலைகளாலே சுற்றப்பட்டிருக்கும். அந்த கனி இருக்கின்ற இடமும் தெரியாது. அந்த கனி இருக்கின்ற இடத்தை மிக கடினப்பட்டாலும் அதை அடைய முடியாது. அந்த கனியை பெற வேண்டும் என்றால் மிக மிக சிரமப்பட்டால்தான் அந்த கனியை பெற முடியும். சரி, சில மரங்களிலே அந்த மாம்பழம் போன்ற மரங்களிலே அந்த கனி பழுத்தவுடன் தானாகவே கீழே விழுந்து மனிதர்களுக்கு பயன் தருகின்ற மாதிரி இந்த பனை மரம் பயன் தருமா என்றால் அதுவும் தெரியாது. எதனால் என்றால் இந்த பனை ஓலைகள் மேலிருந்து கீழ் வரை நீட்டிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே அப்படியாக அந்த பழம் விழுந்தாலும் அவை அங்கேயே தங்கிக் கொண்டு கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்குமே தவிர கீழே விழுந்து மனிதனுக்கு பயன்படாது. இப்ப பாருங்க, மடல் பனை தெரியுதா உங்களுக்கு? உதாரணம், தானே தரக்கொழி நன்றி
தானே நினைச்சு அந்த மரம் தந்தால்தான் ஒழிய தன்பால் மேவி கொலக்கொடா இடத்தது மடல் பனை. யாராவது வந்து மரத்துல ஏறி என்னுடைய பனையை என்னுடைய பழங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் அந்த ஒரு நாளும் அது நடக்காது. தானே கொடுனாலும் சில சமயம் கொடுக்கும், பெரும்பாலும் அது கொடுக்கறதும் கஷ்டம். தானே தரக்கொளின் அன்றி, தானே தரக்கொளின், நானே தந்தன நீ சொல்லி கொடுத்தனா நீ கேட்டுக்கோ, இல்லைன்னா தன்பால் மேவி ஆசிரியரிடம் வந்து அந்த மாணவன் ஐயா எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பலமுறை கேட்டாலும் தன்பால் மேவினா வந்து அடைந்து கேட்டாலும் கொலக்கொடா இடத்தது கொடுக்காமல் இருக்கின்ற ஆசிரியர்கள் மடல் மடல் பனை. இந்த மடல் விரிந்த பனைகளிலே எப்படி அந்த 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 பழங்களை பெறுவது என்பது மிக சிரமமோ அதே மாதிரி ஒரு ஆசிரியனானவன் தம்மிடத்திலே உள்ள நூலின் பொருளை தானே எப்பொழுதாவது விரும்பினால் அவன் மூலம் அறிந்து கொள்ளலாமே தவிர அவனிடம் நாம் நெருங்கி சென்று வினாவி அறிந்து கொள்ள அந்த நூலின் பொருள்களை அவர்கள் அந்த ஆசிரியர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆதலால் அந்த ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக ஆகாதார். எனவே மடற்பனைக்கு அவர்கள் உதாரணமாக சொல்லப்பட்டது. 2. மூன்றாவது ஒரு உதாரணம் சொன்னார்ல, பருத்தி குண்டிகை. குண்டிகைன்னா சொன்னா கண்டெய்னர், பஞ்சு வைக்கிற கண்டெய்னர். அரிதின் ஒரு கூகுள் நீங்க அந்த ஸ்கெட்ச் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேப் உங்களுக்கு. குண்டிகைங்கிறது எப்படி இருக்கும்னு. வாய் சிறியதாக இருக்கும். அரிதின் பெயர்கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிது ஈவு இல்லது பருத்தி குண்டிகை. என்ன இது பருத்தி குண்டிகை? பருத்தி பஞ்சு வைக்கிற குண்டிகை அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா, பஞ்சு காத்துல பறந்துடும்ல, அதனால எப்படி சேமிச்சு வைப்பாங்கன்னா, வாய் சிறியதாக இருக்கின்ற ஒரு கொள்கலம், மண்பானைன்னு வச்சுங்களேன், அதுல கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சை எடுத்து உள்ளார அழுத்தி 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 ஒரு மூட்டை பஞ்சு அதை உள்ளார வச்சிருவாங்க. அப்ப அது அந்த பருத்தி குண்டிகையின் உள்ளே பருத்தியை உள்ளே வைப்பதும் ரொம்ப சிரமம். ஏன்னா கையே உள்ளார போகாது, அப்படிதான் இருக்கும். அதற்கு பிறகு அந்த பஞ்சை எடுப்பதும் மிகவும் சிரமம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டும். ரொம்ப சிரமம், ரொம்ப நேரம் ஆகும். அது உள்ளே தள்ளுவதற்கும் நேரமாகும், எப்பொழுதோ வேண்டுமோ அதை வெளியே எடுப்பதற்கும் ரொம்ப நேரமாகும். அரிதின் பெயர்கொண்டுன்னா மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க, உள்ளார கொட்டுறது, அது உள்ளார வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அரிதின் பெயர்கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிது ஈவு இல்லது. சரி, உள்ளார வாங்கிட்டு அந்த அந்த பருத்தி குண்டிகை கேட்கிறப்ப உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எளிமையா கொடுத்துருமோன்னா அதுவும் கொடுக்காது. தான் பிறர்க்கு எளிது ஈவு இல்லது. ஈவுனா கொடுக்கிறது, பிறருக்கு தேவைப்படுகின்ற சமயத்திலே எளிமையாகவும் கொடுக்காதது பருத்தி குண்டிகை. அப்ப அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் தாங்கள் கல்வியை கற்ற பொழுதும் மிகவும் கஷ்டப்பட்டுதான் இவர்கள் சிறிது சிறிதாக கற்றும் பின்பு பாடம் சொல்லும் பொழுதும் மிகவும் கஷ்டப்பட்டு அக்கல்வியை பிறருக்கு எளிதில் கொடாமல் சிறிது சிறிதாக கொடுத்து மிக கஷ்டப்பட்டு கொடுக்கின்ற குற்றத்தை இவர்கள் செய்கின்றதுனாலே இத்தகைய ஆசிரியர்களும் பருத்தி குண்டிகை போன்று இவர்களும் நல்ல ஆசிரியர்கள் கிடையாதுன்னர். சரி, கடைசியாக ஒரு ஆசிரியர் உதாரணம் ஒன்று சொன்னோம். என்ன அப்படின்னா தெங்குன்னா தென்னை மரம். அது என்ன முடத்தெங்கு? கை கால் இல்லைன்னா தான் முடம்னு பேரு மனிதர்கள். தென்னை மரத்திற்கு என்ன முடத்தெங்கு என்றால், சில நம்ம வீடுகளிலே பார்க்கலாம், காம்பவுண்ட் வால் ஓரத்துல தென்னை மரம் வைத்திருப்பார்கள். அந்த வீட்டிலே இடமில்லாத காரணத்தினாலே சூரிய ஒளிக்காகவும் காற்றுக்காகவும் அது அந்த கட்டடத்தை தாண்டி வெளியிலே தலையை நீட்டி சாலை முழுக்க வளைந்து அடுத்த வீட்டிற்கு சென்று வளைந்து நிற்கும். அங்கு அதிலிருந்து விழுகின்ற அந்த 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 தேங்காய் இன்னொருவருடைய வீட்டிலே விழுந்து அவருக்கு பயன்படுத்தும். தனக்கு நீரூற்றி தன்னை வளர்த்து உண்டாக்கின ஒருவனுக்கு பயனை கொடுக்காமல் வேறொருவனுக்கு கொடுக்கின்ற காரணத்தினாலே அந்த தெங்கிற்கு முடத்தெங்கு என்று பெயர். அந்த மாதிரி ஒரு ஆசிரியனுக்கு ஒரு மாணவன் பல வகையான உதவிகளை செய்து வழிபாடு செய்து
அந்த ஆசிரியரிடம் கற்பிப்பதற்கு முயற்சி செய்தால் அந்த ஆசிரியர் அவனை விட்டுவிட்டு வேறொருவருக்கு அந்த கல்வியை பயன்படும் செய்தல் முடத்தங்குக்கு அந்த ஆசிரியர்கள் உதாரணம். அந்த முடத்தங்கு எப்படி சரியானது அல்லவோ அந்த மாதிரி அவர்களும் நல்லாசிரியர் கிடையாது. பல்வகை உதவி, பல வகையிலே அந்த ஆசிரியருக்கு உதவி, அவருக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி செய்து மற்றும் அவருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பல உதவிகளை அந்த மாணாக்கர் செய்து பல்வகை உதவி. வழிபடு பண்பின் அல்லார்க்கு, அந்த அவனை வழிபட்டு அவனை அண்டி வாழ்கின்ற அந்த வழிபடு என்பதற்கு வேற உதாரணங்கள், வேற இலக்கணம் இருக்கு. அந்த மாணாக்கன் ஒரு ஆசிரியரிடம் வழிபடுதல் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி போய் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து வணங்குறது கிடையாது. அது பார்ப்போம், அடுத்த வகுப்பில பார்ப்போம். வழிபடு பண்பின் அப்படி வழிபடுகின்ற பண்புடையவர்களும் பல வகை உதவியை செய்து மாணாக்கர்கள் காத்திருக்க, பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லார்க்கு, இவங்களை விட்டுட்டு மீதி போருக்கு அளிக்கும் அது முடத்தெங்கே. அந்த பயனே அந்த முடத்தங்கு, அந்த தென்னை மரம் பிறருக்கு அளிக்கின்ற மாதிரி இந்த வளர்த்தவர்களுக்கும் அவனை அண்டி பண்போடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் விட்டு அல்லோர்க்கு மற்றவர்களுக்கு அது பயனை அளிக்கின்ற முடத்தங்கு மாதிரி தன்னுடைய மாணாக்கனை விட்டு வேறொருவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் ஒரு நல்லாசிரியனாக இருக்க மாட்டார். அவர் முடத்தங்குக்கு ஓமானம் ஆயிற்று என்று அந்த 4 உதாரணங்களும் நாம் ஒரு நல்லாசிரியர் யார் இல்லை என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள பயன்படுகின்றது. நல்ல ஆசிரியர் யார் என்று பார்த்தோம், நல்ல ஆசிரியர் யாவர் அல்லர் என்பதையும் நாம் பார்த்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, ஒரு நல்ல ஆசிரியர் இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி நம்ம இந்த இக்கட்டான நிலையிலே நாம் என்ன செய்வது என்று ஒரு வினா இருக்கலாம். ரொம்ப ஒரு லைட்டர் வெயின்ல I will tell you a story and end the session. ஒரு திருடன் ஒரு புதிய ஊருக்கு வருகின்றான். தோட்டத்திலே வெள்ளை பூசணி இருக்கின்றது. அதை பறித்து எடுத்துக்கொண்டு வந்து தின்கலாம், பசிக்கு திங்கலாம் என்று செல்ல அந்த வீட்டு காவல்காரன் அவனை பிடித்துக் கொள்கின்றார்கள். ஊர் மக்களும் வந்து சேர்ந்து விடுகின்றார்கள். அவன் உடனே தான் போட்டிருந்த வேஷ்டி சட்டை எல்லாம் கழட்டி விட்டு ஒரு வெறும் கோமணத்துடன் அந்த பூசணி செடியின் மேல் படர்ந்திருந்த சாம்பலை எல்லாம் உடல் முழுதும் பூசிக்கொண்டு நிற்கின்றார். அந்த தோட்டத்திலே வருகின்றவர்களுக்கு என்ன என்று புரியவில்லை. உடல் முழுவதும் இவன் திருநீர் மாதிரி இவன் பூசிக்கொண்டு இருக்கின்றானே, பெரிய ஞானியோ என்று அந்த ஊர் மக்கள் நினைத்து அவனை வணங்கி ஊர் கோயிலிலே தங்க வைக்கின்றனர். உணவு வருகின்றது, உண்கின்றான். அடுத்த நாள் அந்த ஊருக்கு உண்மையான ஒரு ஞானி வருகின்றார், ஒரு துறவி வருகின்றார், இளம் துறவி வருகின்றார். தனக்கு ஞானம் வேண்டும், ஆசீர்வதியுங்கள் என்று இந்த திருட்டு ஞானியிடம் அவர் கோயிலிலே கேட்கின்றார். தனக்கு ஞானம் என்றால் தெரியாது என்பதை என்று தான் வாயை திறந்தால் உண்மை ஊருக்கு எல்லோருக்கும் தெரிந்து தன்னை உதைத்து அடித்து விடுவார்கள் என்று இவனுக்கு மாத்திரம் தெரிகின்ற மாதிரி சைகையாலே கீழே கிடக்கின்ற பூசணிக்காயை காட்டி அதை திருட வந்தேன் என்று முதலில் சொன்னான். பின்பு தன் உடலை காட்டி இப்போது அந்த திருட வந்த நான் இப்படி பூசிக்கொண்டு நிற்கின்றேன் என்று உடலை காட்டி அதை திருட வந்தேன், இப்பொழுது இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்லி இதோடு என்னை விட்டுவிடு என்று கண்ணை மூடிக்கொண்டான். அந்த இளம் வயது துறவி இவர் தன்னை ஆசீர்வதித்து சீடனாக ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே தத்துவமசின்னு சொன்னார்ல, எல்லாமே உன்னிடம்தான் இருக்கின்றது, தன் உள்ளே இருக்கின்றது என்று சைகை காட்டி இருக்கின்றாரே. பின்பு கண்ணை மூடிவிட்டதுனாலே என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதமும் சொல்லிவிட்டார் என்று நினைத்து கொண்டான். சீடன் ஆனந்தமாக அந்த போலி துறவி, அந்த திருட்டு துறவி 3 முறை வலம் வந்து வணங்கி விடைபெற்றான். தீவிர தேடலிலே சிறந்த ஞானத்தை பெற்று சிறந்து விளங்கினான் அந்த இளந்துறவி. அப்ப இந்த கதை என்ன காட்டுகின்றது என்றால், குருவினுடைய தன்மை முக்கியமில்லை,
குருவின் மேல் சீடனுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் முக்கியம் என்று தெரிகின்றது என்று சொல்லி, நம்பிக்கையுடன் நம் கிடைத்த குருக்களையும் ஆசிரியர்களையும் அணுகி பாடம் கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி இத்துடன் இந்த இன்றைய சிந்தனையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மிக சிறப்பா இருந்தது. பர்டிகுலரா அந்த ஆசிரியர்கள் பத்தி சொன்னது. ஹலோ, சொல்லுங்க. நல்ல ஆசிரியர்கள் யார் யாருன்னு சொல்றதுக்கு அந்த நல்ல உதாரணம் சொன்னீங்க. அந்த நிலம், மலை, தராசு, நல்ல கம்பேரிசன், நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுவும் அப்புறம் ஆசிரியர் அல்லாதோர், அதாவது கெட்ட ஆசிரியர்களுக்கு உண்டான குணங்களும் தெரிஞ்சு, எது கூடாதோ அதையும் தெரிஞ்சுக்கணும், எது வேணுமோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்தது சார். சிறப்பா இருந்தது ஆசிரியர்கள் பத்தி சொன்னது. நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. ஜாபாலா. ஆமா, தெங்கு மரத்து வரைக்கும் கொண்டு முடிச்சிட்டீங்க. சத்யகாமா ஜாபாலால ஆரம்பிச்சு தெங்கு மரம் எப்படி தெங்கு மரத்துக்கு என்ன நீங்க கொடுத்தாலும் அது திருப்பி கொடுக்காத மாதிரி நீங்க ஒரு சில ஆசிரியர்களுக்கு என்னதான் நீங்க பணிவிடை செஞ்சாலும் கிடைக்காது. ஆனா ஒரு சில ஆசிரியர்கள் அந்த உண்மையை சொன்னா அப்படிங்கிறதுக்காக அதை ஏத்துக்கிட்டு அவங்க செய்யறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆரம்பிச்சு இங்க இருந்து கொண்டு முடிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். நன்றி. ஒன்று முடத்தங்கு, ஒன்று அந்த கடல் பனை, மடல் பனை. அது பனைமரத்துல அந்த நொங்கு பறிக்கிறது ரொம்ப சாதாரணம் இல்ல. ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணாக்கிதான் வருவாங்க. அதே மாதிரி இந்த முடத்தங்கு இருக்கிற பானவனை விட்டுட்டு வேற ஒருத்தவனுக்கு போய் சொல்லி பயன் கிடைக்கும். நேரடியா பாக்குறோம் வாழ்க்கையில. ஆமா, உண்மைதான். ஆனா இத நீங்க இப்ப கடைசியா சொன்ன அந்த கதையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வாட் ஐ கெட் ஃப்ரம் ஒரு ஆசிரியருங்கிறதுதான் இம்பார்ட்டன்ட். அவரு நம்பிக்கை வை, நமக்கு அவர் என்ன கொடுக்கறாருங்கிறது வேற. ஆமா, நாம என்ன எடுத்துக்கிறோங்கிறதுலதான் நம்மளுடைய படிப்பு இருக்குது. நான் ரொம்ப யோசிச்சேன், இந்த கதையை சொல்லலாமா கூடாதான்னு யோசிச்சேன். சரி, நமக்கே எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் கடைசியில, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையில அமைதியா பேசாம இருக்கிறது எவ்வளவு நல்லதுங்கிறது அது தெரியுது. அவர் பேசாம இருந்ததுனாலதான் அந்த சிஷ்யன் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டான். ஆமா, அவர் வாயை திறந்திருந்தா போயிருக்கும், உண்மை தெரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய தெரிந்த விவரம் தெரியாத விவரம் மாதிரி, தெரிந்த பெயர்கள் தெரியாத விவரம் மாதிரி நிறைய தடல் குடம், மடல் பனை, பருத்தி குந்திகை, தென்னை மரம் இதெல்லாம் பத்தி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் இவ்வளவு அர்த்தம் இருக்குன்றது இன்னைக்கு அதை பத்தி ஆச்சரியப்படுறேன். இந்த மண்ணு, பூமி இதெல்லாம் நம்ம டெய்லி பாக்குறோம். பட் இதுல இவ்வளவு கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. சொன்னாதான் அவ்வளவு கருத்துக்கள் அதுக்குள்ள இருந்திருக்கிறத ரிசர்ச் பண்ணி கொடுத்திருக்காங்களே. ஒரு ஆசிரியன் மண்ணு மாதிரி. ஏன் அப்படின்னா மண் உள்ளார என்னென்ன இருக்குன்னு தெரியாது, அத்தனை இருக்குல்ல. அது மாதிரி ஆசிரியன் உள்ளார அத்தனை இருக்குன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த உதாரணங்கள்லாம். இன்னும் ஏதோ ஒரு வகுப்புல ஏதோ ஒண்ணுத்துக்காக இந்த சத்யகாமாவோட கதையை சொல்லிருக்கீங்க. ஓஹோ, ஜாபாலா சத்யகாமாவோட கதை சொல்லிருக்கீங்க. எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது நம்ம சாய்ராமுடைய ஃபேவரட் ஸ்டோரி அது. அப்படியா? அவரு அந்த கதை இன்னும் ரொம்ப பெருசா சொல்லுவாரு. நம்ம விவாதிச்சிருக்கோம் இந்த விஷயத்த. ஜாபாலா கதை சத்தியமேவ ஜெயத்தே என்ற மாதிரி உண்மையை எப்பவும் சொல்லணும். அதுதான். அதான் அதுக்கு கதைதான். சத்தியம் ஜெயிக்கும். அதுக்குள்ளார அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. இன்க்ளூசிவிட்டி, ஈக்குவல் ரைட், அதெல்லாம் நிறைய அந்த கதையில அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு முக்கியமான கதை இல்ல? ஆமா. உங்க அப்பா யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டார் அந்த ஆசிரியர்.
அது ரொம்ப அந்த இல்ல அது அதோட விடாம மற்றவர்களா என்ன செஞ்சாங்க ஏகலைவன் மாதிரி ஆளுக்குங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க பாத்தீங்களா, அது இம்பார்ட்டன்ட். நம்ம ஆசிரியர்கள் அந்த மாதிரி இல்லையே, அந்த இல்ல தேர் ஆல்சோ கிரேட் டீச்சர்ஸ். அவங்க வந்து ஐ ஹேவ் எ பவுண்டரி, ஐ வில் நாட் ப்ரூட் எக்ஸெப்ஷன் டு தட்ங்கிறாங்க. இவர் வந்து இல்ல, உண்மையான அந்தணன் குலம் என்றது என்ன, அவனுடைய பண்புல இருந்து தான் வெளிப்படுகின்றது. பண்பு அவனுடைய ஆர்வத்திலிருந்து வெளிப்பட உபநிஷத்துல வருது அந்த வார்த்தைகள். இப்ப இந்த காலத்துல அது வருது திருப்பின்னு நான் பாக்குறேன். அதாவது வந்து நம்ம இப்ப யாரும் வந்து ஒரு பிராமணர்கிட்ட போய் உட்கார்ந்து பாடம் படிக்கிறது இல்ல அவ்வளவா. ஏன்னா அவன் அந்த வேதம்ங்கிறது போயிடுச்சு. அதுல எவ்வளவோ கருத்துக்கள் இருந்தாலும் வேதத்துல இல்லைனாலும் வேதாந்தத்துல எவ்வளவோ கருத்துக்கள் இருந்தாலும் இப்ப நம்ம போய் வேதாந்தத்தை உட்காந்து படிச்சு நம்ம குழப்புக்கு அதை யூஸ் பண்றது இல்ல. அதனால வேற ஒரு செட்டு கிட்ட போயிட்டோம், அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ அது திருப்பி வருது இல்லையா. இப்போ வந்து நான் வேதாந்திகளே என்ன பண்றாங்கன்னா, நான் உனக்கு நீ பிராமணனா இருந்த மாதிரி தான் சொல்லி தரேன்னு சொல்றது இல்ல. கொஞ்சம் வந்து அவங்க வெளில வராங்க அதுல. அது இல்லாம எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகி பிரிண்ட் ஆகி நீங்க ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா படிச்சுக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, ஆர்வம் தான் முக்கியம்னு சொல்றாரு. ஆனா இந்த கதைய ஒரு உபனிஷத்துல சொல்லப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யார் சொன்னாங்கன்னு பாக்குறோம்ல. நீங்க ஜாபாலா உபனிஷத்துன்னு அது பேரே சொன்னீங்க. ஒரு உபனிஷத்து பேர், உபனிஷத்துக்கு ஒரு பேரே இருக்கு. ஒரு உபனிஷத்துங்கிறது வந்து எல்லாரும் தூக்கி கொண்டாடுறாங்க. இந்த வேதத்தை படிக்கிற அத்தனை பேருமே இந்த வேதாந்தத்தை வந்து உபநிஷதங்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறாங்க. ரொம்ப பெரிய ஞான கருத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கெல்லாம் நேரடியா அந்த மூலத்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிட்டு, மொழி தெரியாத காரணத்தினால அது பெரிய கஷ்டம் இல்லைன்னு நான் படிக்கணும்னு நினைச்சா படிச்சிடணும். நான் கிளாஸ் சமஸ்கிருதம் கிளாஸ் எல்லாம் போய் சேர்ந்தேன் நான். எனக்கு வரல. மம நாம கிம் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போகல நான். வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம். அருமையா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க சொன்னதே அந்த காலத்திலயும் கூட நீங்க சொன்ன பாயிண்டோட இந்த ஜட்ஜ்மெண்டல்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து HIV வந்துருச்சுன்னா அது ஜட்ஜ்மெண்டலா நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வியாதியை ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரின்றது நீங்க அந்த நோக்கத்து அந்த ஆங்கிள்லயும் நீங்க சொன்னது வந்து அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்டலா இருக்கக்கூடாது, நம்ம வந்து வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நீங்க அந்த சத்யகாமா ஜாபாலில வருது. அது இப்ப வருது இந்த கான்டெக்ட்லயும். HIV ஃபர்ஸ்ட் அதுதான், ஜட்ஜ்மெண்டல்ல இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்கள இது பண்ணக்கூடாது, அது ஒதுக்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட அதேதான். ஃபேண்டாஸ்டிக். உங்க parallel is perfect. அதை எம்பசைஸ் பண்ண முட்டேன். இல்ல அது உங்களோட கான்டெக்ஸ்ட் வராது. நாங்க பிசிஷியன்ஸ்னால அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு நல்ல உதாரணம் தான். நல்ல உதாரணம் இது. நல்ல ஒரு ஆசிரியர் வந்து not judgmental about his mother. ஆமா. In fact, he goes about telling I respect your mother most. ஆமா அதேதான். அது இன்னொரு ஒரு வேர்டு இருக்கும், ஜட்ஜ்மெண்டல் பிளஸ் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த தனிமைப்படுத்துறது என்ன சொல்லுவாங்க ஆங்கில வார்த்தை வந்து, ஆஸ்ட்ரசைஸ் வந்து பியூர் இங்கிலீஷ் வேர்டு. ஒரு மெடிக்கல் ஒரு வேர்டு இருக்கு, அதுதான் யோசிக்கிறோமா, அது வந்து எல்லாருக்கும் நாங்க சொல்லுவோம். Don't be judgmental and இதுதான் ஸ்டிக்மா. ஆமா, கரெக்ட். ஸ்டிக்மடைஸ் பண்ணாதீங்க. ஸ்டிக்மான்றதும் ரொம்ப முக்கியம், அதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த ரெண்டுமே அதுல வந்துருச்சு. அது இப்போ வர HIV-ல இந்த 2000s வந்தது. அந்த வருஷங்கள்லயே நீங்க அந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதான் அந்த கதையில எவ்வளவு பாடங்கள் இருக்கு பாருங்க நமக்கு. ஆமா. நன்றி. சூப்பர் டாக்டர். தேங்க்ஸ். ஐயா, இனிய மாலை வணக்கம். 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 அற்புதமான கதை. அதாவது எல்லாம் சொல்லிட்டாங்க, டாக்டர் ரொம்ப சிறப்பா சொன்னாருங்க. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல், டோன்ட் பி ஸ்டிக்மா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது ஒரு மனிதன் வந்து நியாயமா இருந்தான் அப்படின்னாக்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய மனிதர்கள் கூட ரொம்ப நியாயமா இருப்பாங்க. தான் எப்படி இருந்தாரோ ஒரு குரு அதே மாதிரி தனக்கும் சிஷ்யர்கள் கிடைப்பாங்க
அப்படிங்கிறதுல இந்த கதையில பின்னால வந்து ஒரு எவிடன்ஸ் வருது. உபகோசலன் வந்து இவர்கிட்ட பழையபடி ஒரு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாரு இல்லையா? அந்த உபகோசலன் ஜாயின் பண்ணி முடிச்சவங்க கூட இவருக்கு எப்படி குரு ஒரு பணிவிடை கொடுத்தாரோ அதே மாதிரி இவர் அவரை இதை விட அழகா ட்ரீட் பண்ணிட்டு போறாரு. ஒரு 12 ஆண்டு காலம் முடிச்சுட்டு அவருக்கு கிராஜுவேஷனே கொடுக்காம விட்டுறாரு அந்த உபகோசலனுக்கு. குரு பத்னி வந்து கம்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன். அப்பா என்ன நீ எல்லாரும் கிராஜுவேஷன் கொடுத்து அனுப்பிச்சுட்ட, எவ்வளவு சின்சியரான ஒரு பிள்ளை, நீ ஏன் அவனுக்கு நீ இது கொடுக்க மாட்டேங்கிற கிராஜுவேஷன் சொன்னா, இல்ல எனக்கு பக்கத்து ஊர்ல வந்து ஒரு சின்ன டிபேட் இருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சத்தியகாம புறப்பட்டு போயிடுறாரு. ஆனா அந்த உபகோசலன் வந்து இதே மாதிரி இவருக்கு எப்படி வாயுட்ட இருந்து அக்னிட்ட இருந்து ஆகாயத்துல இருந்து எல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்து அக்னில இருந்து கிடைக்குது. அவனும் இதே வார்த்தை தான் என்டோர்ஸ் பண்றான். அதாவது நம்மளா கத்துக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா நான் என்ன கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், இவர் சொல்றாருல்ல அதே வார்த்தை தான். நீ என்னென்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சத்தியகாம ஜெயபாலா 4 பேர்ட்ட இருந்து நான் 4 விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. நீ என்னென்ன 4 பேர்ட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா, வாயுட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அக்னிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், சூரியன்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அப்புறம் பிராணதேவன்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஓகே, இதோட சம்மரி என்ன இருக்குன்னு கேட்கும்போது 4 into 4 is equal to 16. நான் 16 கத்துக்கிட்டேன். ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து நீ தான் வந்து என்டோர்ஸ் பண்ணணும். ரைட் ஆர் ராங். அந்த சப்மிஷன் டில் தி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த கௌதம ஹரிபிரமஹா சொல்றாரு, இந்த 16 நினைக்கிறியா நீ அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. அப்படித்தானே குரு நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. இல்ல நவ் ஐ வில் டேக் யூ டு தி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 நத்திங் பட் யுவர் ஓன் கான்சியஸ்னஸ். யூ அண்ட் யுவர் செல்ஃப் இஸ் தி பிரம்மன். நீ உன்னில் உன்னை காணலாம், நீ உன்னில் பிரம்மனை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு எலிவேஷனோட வந்த சத்யகாமா ஜாபாலனுக்கு பின்னால் அந்த உபகோசலன் வந்து அதே மாதிரி ஒரு அற்புதமான சிஷ்யனா வந்துடுறான். அவனும் வந்து அக்னி மூலியமா பாடம் படிக்கிறான். அப்போ இவர் வந்து கேக்குறாரு, ஏன்பா நீ என்ன பண்ண, உன்னுடைய தேஜஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க, நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த சிஷ்யனும் குருட்டாக்க அப்படியே அதே ஒரு வார்த்தையை தான் சொல்றான். நீங்க போயிருந்தீங்க, நீங்க போயிட்டு வரக்கூடிய காலத்துல எனக்கு அக்னி வந்து வெளிப்பட்டது. அக்னி வெளிப்பட்டு எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. என்ன பாடம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து சொல்றாரு, தி only pleasures are also Brahma. The sky and the space is also Brahma அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு, whatever enjoyment you are having it in your life, all that is also Brahma அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விதமான விஷயங்களை வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அவரை பிளஸ் பண்ணிட்டு போறாரு. Then after it becomes a different story altogether. இப்ப நமக்கு சப்ஜெக்ட் இல்ல இதுலன்னா நீங்க சொன்ன கருத்தை ஒட்டி நம்ம அமைப்பினரெல்லாம் சொன்ன ஒரு விஷயத்த நான் கருத்தோட பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒருத்தன் நல்லவனா இருந்தா பை டிஃபால்ட் அவனுக்கும் அற்புதமான நல்லவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் தீம் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா, தி வே இன் விச் ஐ ஹேவ் சரண்டர் டு யூ. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு சரண்டர் டு தி மாஸ்டர் அப்படிங்கிறது தான் தி எசன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் இல்லையா இன் டோட்டல். ஆமா, அப்கோர்ஸ் எனக்கு நீங்க அழகா சொன்னீங்க. எனக்கு இந்த சத்யகாமா ஜாபாலன் அதே மாதிரி நான் ரொம்ப ரசிச்சு பலமுறை படித்த ஒரு விஷயம் வந்து ஸ்வேதகேது. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சத்யகேது சொன்னீங்க. செல்வம் வணக்கம். அவரு சார் கட்டா இருக்கு. முதல் பாயிண்ட் வந்து சார் சொன்னதுல முதல் பாயிண்ட் அவர் சொன்னது அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ டீச்சர்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த யாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான், அதனால டிஸ்கிரிமினேஷனும் அதுலயே வரும். ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆமா, ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்க டீச்சருக்கு இந்த காலத்துல அதையும் ஒரு குவாலிட்டியா எடுக்கலாம்னு அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னாரு. டிகிரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காரு. கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் பேசிட்டு இருக்கும்போது லைன் மத்தியில கட் ஆயிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் கவர்ட்.
உங்களுடைய லைன் பேசிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிட்டு சார். அதான் அது என்னன்னு தெரியல. இங்க நெட்வொர்க் இஸ் ப்ராப்ளம். இங்க அப்பப்போ அந்த மாதிரி ஆயிடுது. இப்ப சரியா இருக்கு. ஆமா. ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர் ஐயா இன்னைக்கு நம்ம பார்த்தது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இன்னும் நிறைய இருக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு குரு அப்படிங்கறது வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட குரு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்சோ cannot discriminate a குரு. he also can learn from lot many people அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய உபநிஷத்துல இருந்து நிறைய கதைகள் இருக்கு. ப்ராபப்ளி ஐ திங்க் நீங்க இனிமே அதை கவர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானு அவள்தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? இன்னொருத்தான் போய் படிக்கணும்ன்றது இல்ல. கல்வியில் பிறந்தவர்களா இருந்து நமக்கு தெரியாத விஷயமா இருந்தா irrespective ஆஃப் தர் வாட்டிகால் இப்படி ஆட்கள்கிட்ட தான் படிக்கணும்ன்றது இல்லாம படித்தவர்களிடம் கற்றவர்களிடம் நாம் சென்று கற்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானதும் பின்னால தொடரும் அவளுடன் எதிர்பார்க்கிறோம். ஆமா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வேற யாராவது கருத்து இருக்கா? இந்த இல்லை என்றால் இத்துடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து தொடர்ந்து குரு சீடர் சிந்தனையை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடர்வோம் என்று சொல்லி வந்து இந்த ஊக்குவித்ததற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி. வணக்கம்ண்ணா. நன்றி, வணக்கம்.